ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். ஊழி பிறவி இருள் நெறிக்கும் ஞான சூரியனாம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களுக்கு பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, தொல்புவியும் வானும் கொள்ளா அவர்களது அந்த திருநாமத்தை பற்றி நாம நேற்றெல்லாம் பகிர்ந்து வந்தோம். அவர்கள் இந்த கலை காலத்தில் ஒரு கலைக்கோள் அறுப்பு தீர்ப்பு அதிபராக பெரிய தாயன்னை தந்தை ஜமால் ஹுசேன் அவர்களது அந்த அரிய சூழலில் அவர்கள் தங்கி இந்த மண்ணுலகில் அவர்கள் அவதரித்த போது அந்த தாய் தந்தை பெருமானவர்கள் அவர் அந்த பச்சிளம் குழந்தைக்கு இட்ட நாமம், அதுக்கப்புறம் மண்ணிலும் விண்ணிலும் அவர்களை ஆக்கிய அந்த மாசரும் தேசிகர் தனிகமணி பிரானவர்கள் அவர்களுடைய திருவாய் கொண்டு அந்த திருமேனிக்கு சூட்டிய நாமம், முன் தோன்றிய தோன்றல் அவர்களுக்கு சூட்டிய திருநாமங்கள். அவர்கள் இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக இந்த இந்திய தேசத்திலும் இன்னும் மற்ற தேசத்திலும் அவதரித்த போதெல்லாம் அவர்கள் பூண்டு வந்த அந்த நாமம், இதை பற்றி எல்லாம் நாம நேற்று பார்த்தோம். இந்த திருநாமங்களை எல்லாம் நாம் எல்லாம் பேசி பேசி மகிழ்ந்து நினைந்து அதை சிந்தித்து அதிலிருந்துதான் நமக்கு வர்ற அந்த அபாயத்திலிருந்து ஆபத்திலிருந்து நாம நீங்க வேண்டும். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அருளினார் போலே நாம் அவர்களுடைய அந்த திருநாமத்தை எல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மருகி அவர்களுடைய நாமங்களை நாம ஓத வேண்டும். அப்படி ஓதுவாதமை நன்னெறிக்கு உயிர்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்பது பற்றி எல்லாம் நேற்று நாம பார்த்தோம். இன்னும் கதைகள் எல்லாம் பார்த்தோம். இந்த நாராயண நாமத்தின் மகிமை பற்றிய கதைகள், ராமநாமத்தின் மகிமை பற்றிய கதைகள், இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கும் நாம அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்படியாக அவர்களுடைய அந்த திருநாமங்களை உள்ளம் உருகி நாம உள்ளம் உருகி உருகி சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதுதான் நமக்கு ஒரு தவமாக இருக்கிறது. நம்முடைய தேவமானவர்களும் இந்த தவத்தை நாம சொல்ல வேண்டும். இந்த தவத்தின் பலனை நாம் பெற வேண்டும். அவர்களுடைய அந்த திருநாமத்தை சொல்லி அந்த தவத்தை நாம செஞ்சு, நம்மளால என்ன காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து தவமா செய்ய முடியும்? அவங்களுடைய திருநாமத்தை சொல்வதே நமக்கு தவமாக இருக்கும். இந்த தவத்தை தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் செய்து அந்த தவத்தின் பலனை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெருமானவர்கள் அங்கங்க நமக்கு அருளி செய்துள்ள மந்திரங்களில் எல்லாம் அவர்களுடைய அந்த திருநாமங்களை இணைத்து இணைத்து நம்முடைய வாயிலிருந்து அதை ஒலிக்க வைத்து அந்த தவத்தின் பலனை நமக்கு அவங்க அள்ளி தருவாங்க. அப்படித்தான் அந்த மூல மந்திரத்திலையும் அவர்களுடைய அந்த திருநாமத்தை பொருத்தி வைத்து அதை வீச நாழிகை தவம் என்று நமக்கெல்லாம் எடுத்து கொடுத்து, இந்த வீச நாழிகை நேரம் நீ இந்த மூல மந்திரத்தை சொல்லு, அதுல இருக்க என்னுடைய திருநாமத்தை நீ உச்சரித்து அதன் மூலமாக அந்த பலனை நீ பெற வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் அந்த வீச நாழிகை தவம் என்ற ஒரு முறையை நமக்கு பெருமானவர்கள் எடுத்து வச்சாங்க. அப்போ இந்த தவத்தின் பலனை நாம தினமும் நாமெல்லாம் பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம உச்சரித்து அந்த தவத்தை நாம எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ வேத சாஸ்திரங்கள் தவம்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வேத சாஸ்திர நூல்கள்ல தவத்தை 4 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 4 வகை அப்படின்னா, ஒன்று சரீரகமான தவம், சரீரகமான தவம். இரண்டாவது வாக்கு தவம்,
மூன்றாவது வாச்சிக தவம். நான்காவது மானசீக தவம் அப்படின்னு வேத நூல்கள்ல குறிப்பிடுறாங்க. என்னென்னு பார்த்தோம். சரீரகமான தவம், வாக்கு தவம், வாச்சிக தவம், மானசீக தவம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நாமெல்லாம் காட்டுல போய் உட்கார்ந்து அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்றதுதான் தவம்னு நினைச்சிருக்கோம். ஆனா நமக்கே பெருமான் அவங்க எடுத்து சொல்லிட்டாங்க, உன்னால அந்த தவம் எல்லாம் செய்ய முடியாது. முக்திக்கு எட்டுகின்ற வார்த்தைகள் எங்கெல்லாம் வெளியாகின்றனவோ அங்கெல்லாம் போய் அதை பத்தி நீ கேட்கறதும் அதை பேசுறதுமே தவம்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அது போல இந்த வேத நூல்கள்ல இப்ப சொல்லப்பட்ட இந்த சரீரகமான தவம் அப்படின்னா என்னன்னா, இந்த சரீரத்தை நாம வருத்தி கொள்ளுதல். இந்த சரீரத்தை சௌகரியமாவே வச்சுக்கிடக் கூடாது. சௌகரியம் சகதிப்பாடு அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சரீரத்தினுடைய சௌகரியத்தை நாம குறைச்சி கொண்டு இந்த சரீரத்தை வருத்தி கொள்ளுதல். அதுக்குதான் உண்ணாவிரதம், நோன்பு, இதெல்லாம் பசியோட இரு. நம்ம கூட பார்த்தோம், பசித்திரு, லங்கனம் பரம ஔஷதம் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அப்படி இந்த சரீரத்தை வருத்தி கொண்டு இறைவனே நினைச்சு இறைவனுக்காக வேண்டி ஒரு ஆலய திருப்பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சரீரத்தை வருத்தி கொண்டு ஆலய திருப்பணி செய்யறது, இறைவனுக்காக தூங்காம இருக்கிறது, தூங்காம விழிச்சிருந்து, அதான் வள்ளல் பெருமான் அவர்கள் பசித்திரு விழித்திரு அப்படின்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்படி நம்ம தூங்காம இருக்கிறது, எங்க இருந்தாலும் திரைக்கடல் ஓடியும் திரவியம், ஒரு திரைக்கடல் தாண்டி ஒரு பெருமான் அவங்க இருக்கிறாங்கன்னா இந்த உடலை வருத்திக்கிட்டாவது போய் தேடி அவங்கள மலை மேல உச்சியில கோயில் கட்டி தெய்வம் அங்க உட்காந்துருக்காங்கன்னா மலை மேல ஏறணும், சரீரத்தை வருத்தணும். அப்படி வருத்துறதுக்கு இறைவனை அடைவதற்காக இந்த சரீரத்தை வருத்தி கொள்ளுதல் சரீரகமான தவம். வேற எதுக்காகவும் கால் சம்பாதிக்கிறதுக்காக நான் சரீரத்தை வருத்திக்கிட்டேன் அப்படின்னா அது அல்ல. இந்த இறைவனுக்காக வேண்டி இந்த சரீரத்தை வருத்தி கொள்ளுதல் சரீரகமான தவம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம், வாக்கு தவம்னு பார்த்தோம். வாக்கு தவம் அப்படின்னா இந்த வேத கிரந்தங்களை எல்லாம் பாராயணம் செய்தல், வேத பாராயணம் செய்தல். வேத பாராயணம் பண்றதெல்லாம் லேசான காரியம் இல்லை. இன்னைக்கு நம்ம காலையிலையும் நம்ம வேத பாராயணம் எல்லாம் பண்றோம். அந்த பண்றவங்ககிட்ட எல்லாம் கேட்டா தெரியும், 40 பக்கம் 50 பக்கம் முழு நூல் எல்லாம் வேத பாராயணம் பண்றாங்க. அப்படி பண்றவங்ககிட்ட கேட்டா தெரியும் அவங்க எத்தனை முறை அது ஒரு இன்னொருத்தவங்க முன்னால போய் நம்ம அந்த வேத நூல்களை பார்க்காம சொல்றோம், தடங்கள் இல்லாம சொல்றோம்னா எத்தனை முறை திரும்ப 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 சொல்லி அதுக்கப்புறம் அது நம்ம நாக்குல பெறலாம வரும். பார்த்து சொல்றதுக்கே நம்ம தடுமாறுறோம். அதை பார்க்காம சொல்றதுனா எத்தனை முறை நம்ம வாக்குல அது புழங்கி 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 அதுக்கப்புறம் அப்படி பார்க்காம சொல்ல வரும். அப்படி சொல்லும் போது அது வாக்கு தவமாக இருக்கு. அப்படி நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, திரும்ப திரும்ப அந்த வாக்கை நம்ம நாட்டுல பொருள வைக்கிறோமே, அதுக்கு பேரு வாக்கு தவம். இன்னைக்கு கூட பெருமான் அவங்க வெளிநாடுல செஞ்சாங்க பாராயணத்தை பத்தி. இந்த கீதை எவ்வளவு பெரிய கிரந்தம், இந்த கிரந்தத்தை வேத பாராயணம் பண்ணுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், அதை பார்த்து படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், பார்க்காம வேத பாராயணம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், அதுல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு. இத்தனை ஸ்லோகங்களையும் அங்க சொல்லிக்கிட்டே இருந்தா அங்க எதிரி சும்மா இருப்பானா? போர்க்களத்துல வச்சுதானே கீதை நடந்ததுன்னு சொன்னாங்க. போர்க்களத்துல இவ்வளவு 700 ஸ்லோகங்களையும் பகவான் சொல்லிக்கிட்டே இருந்தாரா? அந்த அர்ஜுனர் காது விட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாரா? எதிரிகள் அவங்க சொல்லட்டும் அப்படின்னு பேசாம கையை கட்டிக்கிட்டு பேசாம இருந்தாங்களா? அவனுடைய உயிர் என் கையில், என் உயிர் அவன் கையில்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி கொண்டிருக்கிற அந்த இடத்திலா இவ்வளவு பெரிய கீதையை படித்திருப்பார்கள்? ஆனா படிச்சுட்டாங்களே. அர்ஜுனருக்கு கீதை முடிஞ்சுச்சா முடியலையா? முடிஞ்சிச்சு. அது எப்படி முடிஞ்சிச்சு? அது ஒரு மொழி கீதை. அந்த ஒரு மொழி கீதை இப்போ எங்கே அப்படின்னு பெருமான் அவங்க இன்னைக்கு அருளி செஞ்சது போல நாம அந்த வேத பாராயணம் அப்படின்னு பண்ணும் போது அது எத்தனை முறை நம்ம வாக்குல அது திரும்ப திரும்ப பொருளுது. அது ஒரு தவம். வேதபாராயணம் செய்வதெல்லாம் ஒரு தவம். அப்போ அது வாக்கு தவமாக இருக்கிறது.
அப்புறம் மூணாவது நம்ம பார்த்த தவம் வார்ச்சிக தவம். வார்ச்சிகம்னா வாசிக்கிறது, வேத கிரந்தங்களை வாசிக்கிறது. என்னால எல்லாம் வேத பாராயணம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒரு இடத்துல போய் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல, அதுக்கும் ஒரு வழி சொல்றாங்க. எல்லாத்தையும் அதை எளிமையாக்கி கொடுக்கறதுக்கு, எப்படியாவது நமக்கு கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டுறதுக்கு, அந்த பாரு நில, அந்த பாரு பூச்சாண்டி வரான், அந்த பாரு அது வருது, எப்படியோ அந்த ஒரு கவளம் உணவை அந்த குழந்தை வாயில திணிச்சிடணும். அதுதான் அந்த தாயினுடைய நோக்கமாக இருக்கும். அது போல ஏதாவது ஒன்றை தவமாக எடுத்துக்காட்டி வேத பாராயணம் மூலமாகவோ அல்லது நம்ம சரீரத்தை வருத்தி கொண்டோ அல்லது நீ வாட்சிகமாக சும்மா வாசிச்சோ, நூலை வாசிக்கிறோம், நம்ம எல்லாம் தினம் வாசிக்கிறோம், வேத பாராயணம் பண்றது என்னால முடியலையா, வாசி. அப்ப திரும்ப 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 நூலை வாசித்து கொண்டே இருப்பது அதுவும் ஒரு தவம். வாசிக்க கூட முடியலையா, வாசிக்கிறவங்கிட்ட போய் கேள். அப்போ இதெல்லாம் என்னவாக இருக்கு, வார்ச்சிக தவமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு தவம் பார்த்தோமே, மானசீக தவம். இந்த மானசீக தவம்னா என்ன அப்படின்னா, இந்திரியங்களை எல்லாம் அடக்கி கொள்ளுதல். எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்களெல்லாம் நமவாய். இந்த எண்ணம் பல கோடியதா இந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த தேகத்துல ஒரு பெரிய ஜோரான வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அது நஷ்டமான வியாபாரம்னு நம்ம பார்த்தோமே. அது போல இந்த புலன்களை அடக்கி பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்ளுதல் தான் மானசீக விரதம். நாம நினைச்சுக்கிறோம் பிரம்மச்சரியம்னா திருமணமாகாம இருக்கிறது தான் பிரம்மச்சரிய விரதம். அப்படி அல்ல. கண்ணை அடக்கினால் அது கண்ணுக்கு பிரம்மச்சரியம். காத கண்டதையும் கேட்காம இந்த தேவ திருவசனங்களை மட்டும் கேட்டா அது காதுக்கு பிரம்மச்சரியம். இந்த வாயில பெருமானவர்களுடைய திரு வாக்குகளை மட்டும் பேசி வேற வெட்டி பேச்சு பேசாம இருக்கும்போது அது வாய்க்கு பிரம்மச்சரியம். இப்படியாக உன்னுடைய ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பிரம்மச்சரியம் இருக்கு. அது மானசீக தவமாக இருக்கிறது அப்படின்னு வேத கிரந்தங்கள்ல சைவ சித்தாந்தனை கூட பெருமான் அவங்க ஆதியில வந்தது சைவ மதம் தான். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து மற்ற மதங்கள் வந்தது. பஞ்சாட்சரம் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் வைஷ்ணவத்துல இன்னும் 2 எழுத்தை சேர்த்து போட்டு அஷ்டாட்சரம்னா, அதுக்கப்புறம் வந்தவன் இன்னும் 2 எழுத்தை சேர்த்து போட்டு 8 2 10டான்னா. நீ 5 நாளும் 8 நாளும் 10 நாளும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு பெருமான் அவங்க எடுத்து போயிட்டாங்களே. அது போல இந்த எத்தனை தவம் சொன்னாலும் எல்லாம் என்ன, நாம அந்த பலனை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு அதை எளிமையாக்கி தராங்க. அப்போ இந்த 4 விதமான தவம், சரீரகமான தவம், வாக்கு தவம், வார்ச்சிக தவம், மானசீக தவம், இந்த 4 தவத்தையும் நம்ம நம்ம பெருமானவர்கள் நம்மளை செய்ய வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நாம எல்லாருமே எல்லா தவத்திலையும் நம்மளை தெய்வம் அவர்கள் நம்மளை அறியாமே பழக்கி வர்றாங்க. சரீர தவம் நம்ம செய்யறோம். நம்மளை தூங்காத, தூக்கத்தை குறை, உணவை குறை, நோன்பிரு அப்படிலாம் நம்மளை பழக்கிறாங்க. அப்போ இந்த சரீர தவம் நம்ம அவங்க சொல்படி நம்ம நடக்கும்போது நம்ம எல்லா தவமும் நம்ம செய்யறோம். அப்போ சரீர தவம் நம்ம செய்யறோம். அடுத்து வாக்கு தவம், பாராயணமும் நம்ம பண்றோம். அவ்வளவு முழு நூல் படிக்காட்டாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சில பாடல்களையாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். அப்போ நம்ம ஒரு பாடலை பெருமானவர்களுடைய ஒரு பாடலை படிச்சாலும், எப்படி நூல் முழுசையும் படிச்சாலும், கடைசியாக ஒரு பூ படிச்சாலும் அவனுக்கு பலம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அந்த திருப்பாடல்களை நம்ம பாராயணம் பண்ணி வச்சா அது வாக்கு தவமாக இருக்கிறது. அடுத்து வார்ச்சிக தவம், நம்ம நூலை தினமும் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போது நாம வார்ச்சிக தவம் செய்கிறோம். அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு நமக்கு பெருமானவர்கள் சும்மா நான் நூலை நம்ம கூட நேற்று கூட பார்த்தோம், மேலெழுந்த வாரி. ஒரு மீன் கடல் தண்ணி தான், கடலுக்குள்ளே இருந்தாலும் மண்டைய மேல நீட்டிக்கிட்டு தண்ணியை காணும்னு சொன்ன மாதிரி அந்த நூலுக்குள்ள அவ்வளவு இருக்கு. அதுல நம்ம அங்கங்களை எல்லாம் அந்த நூலுக்குள்ள தோய்ந்து படிக்கணும். அப்பதான் அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம எப்படி படிக்கணும்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. படிப்பதாயின் எல்லா அங்கங்களும் தோய படிக்க வேண்டும், வாய் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும்,
செவி கேட்ட பின்னரே மனம் அதை தெரிந்து கொள்ளும். இப்படி எல்லாம் வழி இருக்கு. நீ சும்மா ஊமை மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தா அந்த அறிவை போய் சேராது. அது போகிற வழி முதல்ல உன் வாயில நீ சத்தமா உச்சரிக்கணும், உன் காது கேட்கணும், காது வழியாதான் அது மனசுக்கு போகும். அப்புறம்தான் அந்த மனசு அது அறிவா மாற்றும். வாய் மூடிக்கொண்டு அதன் பிறகுதான் அறிவு உணர முடியும். வாய் மூடிக்கொண்டு படிக்கிற பழக்கம், கிரகிக்கிற பழக்கம் இந்த மெய்ஞான கல்விக்கு ஆகவே ஆகாது. அப்போ நாம எப்படி படிக்கணும்னு நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மள இந்த வாக்கு தவத்தையும் நம்ம செய்ய வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சரீர அதையும் நம்ம பார்த்தோம். நேற்று கூட 2 நாளைக்கு முன்னால பார்த்தோம் எப்படி பசியோட இருக்கணும். லங்கனம் பரம ஔஷதம். இவன் பசி வந்த பிறகுதான் சாப்பிடணும், இவன் இவ்வளவுதான் சாப்பிடணும்னு இவனுக்குள்ள ஒரு கணக்குள்ள இருந்து சொல்றாரு. அந்த அளவு சாப்பிட்டாதான் இவனுக்குள்ள இருக்கிற ஜீவ அக்கினியானது அந்த உண்ட உணவை செரிப்பதற்கு எளிமையாக இருக்கும். அப்படி இல்லாம அது செரிக்க விடாதபடிக்கு நீ போட்டு திணிச்சின்னா அது விஷமாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு பெருமானவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த தவங்கள். அதுக்கப்புறம் இந்த மானசீக தவம் அதையும் நமக்கு பெருமானவங்க கற்றுக் கொடுத்திருக்காங்க. புலனடக்கம், இந்த புலனை அடக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நோன்பு முறைகள்லாம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. உணவுல இருந்து நீ எல்லா ஐம்புலங்களையும் எப்படி அடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இப்படியாக நம்முடைய தெய்வம் அவர்கள் நம்போல் ஒரு தேகம் எடுத்து நம்ம போல தானே நம்போல் தேகம் எடுத்து நமக்கு இவ்வளவும் கற்பித்து அருள்னாங்க. தேகம் நம்போல் உள்ள எம்புருநாதருக்கு நாம மேதும் செப்புத கொப்பனையுளதோ ஏகன் முதல் யாரையும் இறஞ்சினோம் இவர் தொழில் வியந்தூரை செயல்படி காணோம் ஆகம புராண கலை வேத மோதும் நாம மேலாம் அன்னவரு கேட்டகுவதால் தோக மரவே கைலாசத்தை இங்கே பார்க்கங்களை செய்த குரு தேவரீசனே. அப்போ நம்போல் தேகம் எடுத்து இப்ப இன்னைக்கு கூட சொன்னாங்களே, நான் சொல்றேன், நான் பேசுறேன், நீ கேட்கிற. யார் பேசுறேன்றத கூட சூசகமா சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பகவான் யுகந்தோறும் வருவேன்னு சொன்னாரே, இப்ப வந்திருக்க மாட்டாரா? நான் தான் பேசுறேன், அந்த வந்த பகவான் தான் பேசுறேன், நீ தான் கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன அந்நியமாவே பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னும் உனக்கு நான் யாருன்னு புரிஞ்சிக்க முடியல. அப்படிலாம் நமக்கு சூசகமா சொல்லி நம்ம போல தேகம் எடுத்து அந்த தனிகைமணிப்பிரானவர்கள் தேடி கண்டெடுத்து கொடுத்தாங்க நம்மள பெருமானவர்களை. நம்முடைய தனிகைமணிப்பிரானவர்கள் தேடி கண்டெடுத்து தந்த ஒரு முத்து பெட்டகம் அவங்க. நம்முடைய அனந்தர்கள பிறப்புரிமை திருப்பாட்டனாராகிய அந்த பனிமலை அரசு தணிகைமணி பிரானவர்கள் நம் மீது வைத்திருந்த அன்பனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து நமக்கு ஞானபிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்தருளினார்கள். அப்படி தணிகைமணி பிரானவர்களால் தேடி கண்டெடுத்த முத்து பெட்டகம் நம்முடைய தேவகோமானவர்கள். அந்த முத்து பெட்டகம் அவங்கள யாரு நமக்கு கண்டெடுத்து கொடுத்ததுன்னு பார்த்தோம், தனிகைமணி பிரானவர்கள். அதை நமக்கு பெருமானவர்கள் மெய்ப்பொருள் அடைக்கலம் அவளையும் நமக்கு எடுத்துக் கொடுப்பாங்க. காலங்கள் கண்ட தணிகை வள்ளல் தணிகை வள்ளல் கண்டெடுத்த மூத்து பெட்டகமே பாட்டன் தனிகாய தேடி பிறர்க்கெல்லாம் தந்த பொற்செய்வமே கோடி கடந்த வீரக்கூருவே விராட் கூருவே
கோளரி வாழுடன் முன்னடவாய். இப்போ நம்ம போல தேகம் எடுத்து வந்து அந்த காலங்கள் எல்லாம் கண்ட தணிகை மணிப்பிரான் அவர்கள் கண்டெடுத்து தந்த முத்து பெட்டகமாக பாட்டன் தணிகை பிரான் இந்த பேரர்களுக்கெல்லாம் தந்த பொற்செய்வமாக நம்முடைய பிரானவர்கள் நமக்கு முன்னால நடந்துகிட்டு இருந்தாங்க. கோளரி வாழை கையை ஏந்தி நம்ம முன்னால நடந்ததெல்லாம் நாம எல்லாம் பார்த்திருக்கோம். அப்படி முன்னால நடந்து தேகம் நம்போல் உள்ள என்குரு நாகருக்கு நாமம் ஏதும் செப்புதற்கு ஒப்பனை உள்ளதோ, அப்போ தேகம் நம்ம போல இருந்து நமக்கு இத்தனை விரதங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ இப்ப அந்த தேகம் இல்லையே, இப்பயும் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னா இப்பயும் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் அதிலே சொல்லியிருக்காங்க, அந்த காலத்துல மட்டும் இல்ல, எந்தெந்த காலத்தோ எவ்விடத்தும் வந்தன் முன் நிற்கும் மாலையோலியே. அந்த தேகமோட இருந்த காலத்துல மட்டும் இல்ல, எந்தெந்த காலத்தும் இனி வருகின்ற எக்கோடி காலத்துக்கும் அவங்க முன்னால வந்து நிற்பாங்க. எப்போ? ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே. காலகீரகங்கள் சுண்டவங்கே கோளரி வாழாகி நின்றவரே. எப்பெல்லாம் எந்த காலத்திலையும் காலக்கிரகங்கள் சூழும் போது அங்கெல்லாம் கோளரி வாழாய். முதல்ல என்ன சொன்னாங்க? கோளரி வாளுடன் முன்னடவாய். இங்க என்ன சொல்றாங்க? கோளரி வாழாகி நின்றவரே. ஏன்? அது தூலத்தோட இருக்கும்போது கோளரி வாளோட நம்ம முன்னால நடந்தாங்க. இன்னைக்கு அவங்களே கோளரி வாளாக நிக்கிறாங்க. அப்போ தூலம் இல்லாதப்பையும் அவங்க நாம நினைக்கும் போதெல்லாம் நம்ம முன்னால வந்து நிற்பாங்க அப்படிங்கிறதான் நமக்கு பெருமானவர்கள் பல இடங்கள்லையும் சூசகமா எடுத்து காட்டுறாங்க. இன்னைக்கு அன்னைக்கு கோளரி வாளுடன் முன்ன நடந்தாங்க, இன்னைக்கு கோளரி வாளாகி அவர்களே நிற்கிறார்கள். அப்போ இப்பவும் இனி எந்தெந்த காலத்தும் அவர்கள் அந்த ஆபத்து வந்த நேரத்தில் எல்லாம் காலக்கிரகங்கள் நம்மை சூழ்ந்த போதெல்லாம் அவங்களே அந்த கோளை அறுக்கின்ற வாளாக முன்னே வந்து அந்த கோளரி வாளாகவே அவங்களே ஆகி விடுவார்கள். ஒரு தாயின் கருவறை மூலமாக அவதாரம் செய்தால் மட்டுமல்ல, ஒரு தாயின் கருவறை இல்லாமலும் நாம நினைச்ச மாத்திரத்துல நம்ம முன்னால தோன்றிடுவாங்க. இன்ஸ்டன்ட் காபி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஸ்டன்டா உடனே வந்துருவாங்க. நாம தான் நினைக்கணும், நினைச்ச உடனே நம்ம முன்னால வந்துருவாங்க. அப்படித்தான் நரசிம்ம அவதாரம் நம்ம பார்த்திருக்கோமே. இப்போ ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரத்துல எல்லாம் அவங்க ஒரு தாயின் கருவறை மூலமாகத்தான் ராமரும் அவதாரம் பண்ணாங்க, கிருஷ்ணரும் அவதாரம் பண்ணாங்க. நம்ம பெருமானும் அப்படித்தான் தந்தை ஜமாலுசேன், பெரிய தாய் அன்னை அவங்க கருவறை மூலமாக அவதாரம் செய்தாங்க. ஆனா நரசிம்மர் எப்படி அவதாரம் செய்தாங்க? அவங்க தாய், எங்க தாயின் கருவறை தூணை பிளந்துக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்காக அப்படி வந்தாங்க நரசிம்ம அவதாரம் அப்படின்னா, பிரகலாதனுக்கு பிரகலாதனுக்கு அவ்வளவு கொடுமைகள் இழைக்கப்பெறுகின்றன அந்த ரண்யனால. ரண்யன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருடைய குழந்தைதான் பிரகலாதன். அவர் கிருஷ்ண பரமாத்மாவையே விஷ்ணு நாமத்தையே சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன நீ சொல்லிட்டு இருக்க? நீ ரண்யாய நமகன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். நான் சொல்ல மாட்டேன், ரண்யாய நமகன்னு சொல்ல மாட்டேன், நான் விஷ்ணுவைத்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்க இருக்கிறான்? எங்குமே இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, எங்க அந்த தூண்ல இருக்கிறாரா, இந்த இதுல இருக்கிறாரா, அந்த அதுல இருக்கிறாரா, ஒன்னொன்னையா எட்டிக்கிட்டு இருக்கானா அவன். அப்படி எட்டும் போது உடனடியாக அந்த பிரகலாதனை காக்க வேண்டும்.
அப்போ உடனடியாக நம்ம பார்த்தோமே இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி அந்த இன்ஸ்டன்டாக வரணும், அவங்க வந்துட்டாங்க நரசிம்மர். அப்போ நரசிம்மர் வந்து அந்த ரணியனை வந்து அவங்க வதம் செய்ததை பத்தி எல்லாம் நம்ம படிச்சுக்கோம். அதெல்லாம் வந்து அந்த தூணை பிளந்துட்டு வந்தாங்க, எப்படி வதம் செய்தாங்க, அதுக்கெல்லாம் நிறைய அகமிய பொருள்கள் இருக்குது. அதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போ எங்கேயுமே இருக்காங்க அவங்க, தூண்லையும் இருக்காங்க, துரும்புலையும் இருக்காங்க. அப்போ இன்னைக்கும் நமக்கு வருவாங்க. அன்னைக்கு தூரம் எடுத்து வந்து நமக்கு கோளரி வாளாக முன்னால நடந்த, கோளரி வாளுடன் முன்னால நடந்த காட்சியை பார்த்தோம். இன்னைக்கு அவங்க நம்ம நினைச்ச மாத்திரத்துல கோளரி வாளாகவே வந்து நிக்கிறதையும் நாம பாக்குறோம். அப்போ இந்த நரசிம்மர் அன்பு மட்டும், நீ அன்போட அழைச்ச உள்ள முருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கூப்பிட்டா வராம இருக்கவே மாட்டாங்க. அதுக்கும் ஒரு சின்ன நமக்கு இடையில கதை சொன்னாதான் நமக்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால எப்படி நரசிம்மரை பத்தின ஒரு கதை நான் ஒரு நூல்ல படிச்சேன், அதையும் பார்ப்போம். இந்த நரசிம்மர் அவரை வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி பத்ம பாதர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு குரு வந்து ஆதிசங்கர். அப்போ இந்த ஏன் பத்மபாதர்னு அவருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு காவிரி ஆறுக்கு இந்த பக்கம் ஆதிசங்கரர் இருக்கிறாரு, அந்த பக்கம் பத்மபாதர் இருக்கிறாரு. அவர் வந்து ஆதிசங்கரர் வந்து பத்மபாதரை இங்க வான்னு கூப்பிடுறாரு. கங்கை நதி வந்து பிரவாகமா ஓடும், அதை கடந்து யாராலையும் ஊடால வர முடியாது, அவ்வளவு பிரவாகமா கடல் போல அது வெள்ளம் எடுத்து ஓடும். அவர் யோசிக்காம அந்த கங்கை நதியில இறங்கிட்டாரு. அவர் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு தாமரை மலர் பூத்து, அந்த தாமரை மலர் மேலேயே அவர் கால் வச்சு இந்த பக்கம் வந்துட்டாரு. அப்ப அந்த குரு பக்தியினால அவர் யோசிக்காம தண்ணியில இறங்கினா கூட அந்த இறைவன் வந்து அவரை வந்து அந்த கங்கையில மூழ்கிடாதபடிக்கு தாமரை மலரை கொண்டு அவரை காப்பாற்றினாரு. அவர் பாதம் வந்து அந்த தாமரையில பட்டு வந்ததுனால அவருக்கு பத்மபாதர், பத்மம்னா தாமரை, பத்மபாதர்ன்ற பேர் வந்தது அப்படின்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த பத்மபாதர் வந்து நரசிம்மர் நாமத்தை தான் எந்த நேரம் சொல்லிக்கிட்டே இருப்பார். நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா, நான் நரசிம்மரை சந்திக்கணும். நரசிம்மம்னா சிம்மத்துடைய முகம், தூலம் வந்து ஒரு மனிதனுடைய உடல். அந்த கோலத்துல நான் வந்து விஷ்ணு பகவானை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆதிசங்கரத்தை சொல்லிருக்காரு. நீ இறைவனை நினைச்சு தவம் செய்ய உனக்கு இறைவன் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னோடனே இவர் வந்து ஒரு காட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லிக்கிட்டே தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நான் என் தவத்தால எதையும் சாதித்து விடுவேன் என்கிற ஒரு ஆணவம் அவர்கிட்ட இருந்தலாம். இந்த ஆணவத்தோட அவர் போய் உட்கார்ந்து நரசிம்மா நரசிம்மான்னு தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உறக்கம் எதுவுமே இல்லை, ஆகாரம் ஆகாரம் எதுவும் இல்லாம கடும் தவம் செய்யறாரு. அப்போ அந்த காட்டுல ஒரு வேடன் தினமும் இவரை பாக்குறான். இவர் என்ன எதுவுமே சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு, எந்த நேரம் பார்த்தாலும் நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து, முனிவரே என்ன நீங்க ஏன் இப்படி சாப்பிட கூட மாட்டீங்க, ஏதாவது பசி ஆறுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா வேண்டாம். ஏன் என்ன பண்றீங்க நீங்க? அவனுக்கு தவம்னா கூட என்னன்னு தெரியாது. நான் தவம் செய்யறேன் அப்படிங்கிறார். எதுக்காக தவம் செஞ்சா என்னன்னு கேட்கிறேன். நரசிம்மரை நான் சந்திக்கணும். நரசிம்மர்னா யாருன்னு கேட்கிறாரு அவரு. நரசிம்மர்னா பிரகலாதனுக்கு கூப்பிட்ட உடனே வந்தாரு, பிரகலாதன் கூப்பிட்ட உடனே வந்தாரு, நான் கூப்பிட்ட உடனே வரமாட்டாரா? அவரை பார்க்கணும், நான் அவருக்காக தவம் செய்யறேன். அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க, நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னால எல்லாம் கூப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்ட உடனே அவர் சிங்க முகமா இருக்கும், உடம்பு வந்து மனித தூளமா இருக்கும் அப்படின்னோடனே, இந்த காட்டுல நான் சிங்கத்தை பார்த்திருக்கேன், நரிய பார்த்திருக்கேன், எத்தனையோ மிருகங்களை பார்த்திருக்கேன், சிங்க முகத்திலையும் மனுஷ உடம்புலையும் நான் எதையுமே பார்த்தது இல்லையா, அப்படி எதுவுமே இந்த காட்டுல இல்லையே சாமி அப்படின்னு சொல்றாரு இவர். இல்லப்பா அது காட்டுல எல்லாம் இருக்காதுப்பா, அது தெய்வம்ப்பா, அது நம்ம வேண்டி தவம் செஞ்சாதான்ப்பா அது வரும். சரி நீங்க கூப்பிட்டா வருவாங்கல்ல, நான் போய் கூப்பிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு சாமி உங்களை நினைச்சு தினமும் தவம் பண்ணிட்டு தரேன், நீங்க ஏன் வரலன்னு நான் உங்களுக்கு கூட்டிட்டு வரேன், நீங்க ஏதாவது பசியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாளையெல்லாம் நான் இவ்வளவு கடும் தவம் செய்யறேன், நான் ஞான நூல்களை எல்லாம் படிச்சு தேர்ந்து
நான் தவந்தேன், உனக்கு நரசிம்மர்னாலே யாருன்னே தெரியல, நீ எப்படிப்பா கூட்டிட்டு வருவன? சாமி பேசாம இரு சாமி, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போய் நான் இன்னைக்குள்ள நாளைக்குள்ள உனக்கு கூட்டிட்டு வரேன், நான் கூட்டிட்டு வரலைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் சாமி, நான் கூட்டிட்டு வரேன் சாமி அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிட்டார். போய் காட்டு பூரா தேடுவாரு, நரசிம்மா நரசிம்மா, அந்த சாமி பாவம், அவர் உனக்காக தவறுக்கிறாரு, வந்துரு வந்துரு வந்துரு. இந்த மாதிரி மனுஷ சிங்க முகத்தோட மனுஷ தூலத்தோட நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே, நீங்க எங்க இருக்கீங்க, நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு உள்ளம் உருகி அவர் கேட்டு அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரிக்குள்ள நான் பார்த்தே ஆகணும்னு ஒரு வெறி பிடிச்சு போய் அவர் இருக்கிறார். வரவே இல்லை, இரவு ஆயிடுச்சு. இந்த மலை மேல இருந்து நான் கூட்டிட்டு வரலைன்னா நான் செத்துருவேன் பேர சாமிகிட்ட சொல்லியிருக்கேன், நான் வாக்கு தவற மாட்டேன், நீங்க வரல நான் செத்துதான் போகணும், இனிமே எனக்கு வேற வழி இல்லை, நான் அந்த மலை மேல இருந்து குதிச்சு உயிரை விட போறேன்னு மலையில இருந்து குதிக்க தயாராயிட்டேன். அப்ப குதிக்க தயாராகும் போது அங்க நரசிம்மர் அவர் முன்னால அந்த சிங்க முகத்தோடையும் மனித தூலத்தோடையும் அவரை பிடிச்சு தடுத்து நிறுத்தி, என்னப்பா உனக்கு என்ன வேணும்? பார்த்த உடனே இவருக்கு ஆகா, சிங்க முகம் மனுஷ உடம்பு, நரசிம்மரே வந்துட்டீங்களா நீங்க? நல்ல வேலை வந்தீங்க, இல்லைன்னா நான் செத்துருப்பேனே, உங்களை இப்போ நான் கொண்டு போய் அந்த சாமிகிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி, நீங்க விட்டா ஓடி போயிட்டீங்க, இருங்க ஒரு கயிறு எடுத்து கட்டிடுறேன்னு சொல்லி ஒரு கயிறு எடுத்து அவரை கட்டி வாங்கன்னு இழுத்துட்டு போறாரு அந்த சாமிய. அந்த பத்மபாதர்கிட்ட போய், ஐயா நான் உங்களுக்காக கூட்டிட்டு வந்துட்டேன் நரசிம்மரை அப்படின்னு சொன்ன உடனே அவரு எங்கப்பா அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குற, அவர் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவருடைய தவத்துல ஒரு ஆணவம் இருந்தது. இந்த வேடனுடைய தவத்துல ஆணவங்கிறதே சிறிதுமே இல்ல, கள்ளங்கபடமே இல்ல. அதைத்தான் நம்ம பார்த்தோமே, கள்ளம் கபடமற்ற மறைப்பு திவலையும் அற்ற அன்பு. அவங்களுக்கு தான் தெய்வம் உடனே வெளிப்படுவாங்க. அப்போ இவர்கிட்ட கொஞ்சம் கள்ளம் கபடம் ஆணவம் எல்லாம் இருந்தது, அவர்கிட்ட எதுவுமே இல்லாததுனால அவர்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ இவர் பாக்குறாரு, அந்த கயிறு மட்டும் அந்த கயிறுல கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன்னாரு, கயிறு மட்டும் தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. என்னப்பா கயிறு தான் இருக்கு, உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா? நீலாம் கூப்பிட்டு அவர் நானே கூப்பிட்டு வரல, நீ கூப்பிட்டு அவர் வரப்போறாரா? நீ என்ன பைத்தியம் மாதிரி ஒரு கயிறை மட்டும் கொண்டு வந்து நரசிம்மரை கொண்டு வந்துட்டேன்னு சொல்ற அப்படின்னோடனே, சாமி உங்க கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுகுறாரு. நரசிம்மா என் கண்ணுக்கு மட்டும் தெரியலையே, சாமினாலதான் நான் உங்களை தேடினேன், கொஞ்சம் சாமி கண்ணுக்கும் நீங்க தெரியணும் அப்படின்னு சொல்லி இந்த வேடன் வேண்டின காரணத்தினால பத்மபாதருக்கும் தரிசனம் கொடுத்தார். அப்போ இந்த கள்ளங்கபடம் இல்லாத ஒருத்தனுடைய வேண்டுதலுக்காக அவங்க அடுத்தவங்களுக்கும் அவங்க வேண்டும் போது தரிசனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நரசிம்மர் எப்படி உடனடியாக அவதாரம் செய்வாங்க. நம்ம தூல திருமேனியோட தான் அவங்க பிறந்து நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். தூல திருமேனி இல்லாத காலத்திலும் எப்படி பிரகலாதன் கூப்பிட்டவனே தூணை பிழந்துட்டு வந்தாங்களோ, அது போல நம்ம நினைச்சாலே அவங்க நம்ம முன்னால நிற்பாங்க. அந்த அதிசயங்களா நம்ம பாக்குறோம். நாளைக்கு நாம பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பேச போறோம்னு காலையில வர நமக்கு தெரியாது. பேசணும், இந்த நூல்ல என்ன வாக்கியம் எடுக்க போறோம் அப்படின்னா ஒரு பக்கம் திறக்கும், இந்த வாக்கியத்தை நாளைக்கு நீ பேசு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும். அடுத்த நாள் இங்க யாராவது தோத்திர பாடல்ல அந்த வாக்கியம் சம்பந்தப்பட்ட பாடலை பாடுறதையும், பெரும்பாலும் அவங்க ஒளிநாடாவுல அது சம்பந்தப்பட்டதை கேட்கிறதையும் பேசுறதையும் நாம பார்க்கும்போது அந்த பிரகலாதருக்கு முன்னால தோன்றின அந்த அவதாரம் அதுதான் நினைவுக்கு வருகிறது. அப்படியாக அவங்க ஒரு தாயின் கருவறை மூலமாகவும் இந்த உலகத்துக்கு அவதாரம் செய்வாங்க. நினைவில் இருந்து நினைவுக்கும் அவங்க வருவாங்க. நாம நினைச்சவனே நாம தான் நினைக்கணும். அததான் எனக்கு இந்த கதையானது உணர்த்தியது. அப்போ இந்த பத்மபாதருக்கும் அந்த வேடன் அவனுடைய வேண்டுதலால் பத்மபாதருக்கும் அவங்க தரிசனம் தந்தாங்க. அப்போ இந்த கள்ளம் கபடமற்ற அன்புதான் இறைவனை நம்ம முன்னால உடனே கொண்டு காட்டுகிறது. ஆணவமும் பெருக்கும் இருந்தா அது கிடைக்காது. இப்போ அர்ஜுனர் எல்லாம்
கிருஷ்ண பரமாத்மாவோடே தான் இருந்தாரு. அதே மாதிரி அனுமர் ராம பகவான் கூடயே தான் இருந்தாங்க. இந்த ராமர் மேல அளவடந்த அன்பு அனுமாருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. ராமாயணத்துல நடக்கிற அந்த ராவணனுக்கும் ராமருக்கும் போர் முடிஞ்சு பட்டாபிஷேகம் நடந்தது. அந்த பட்டாபிஷேகத்துல கூட நேற்று கூட ஒரு கதை பார்த்தோமே. அனுமருக்கு எப்படி ராம ராம ராமன்னு அந்த நாமத்தை சொன்ன உடனே அந்த பிரம்மாஸ்திரம் கூட முனை மழுங்கி போறதெல்லாம் நேற்று பார்த்தோம். அது போல அப்படியெல்லாம் இந்த அனுமார் இருக்கும்போது ராமபிரான் கூப்பிடுறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நாம வைகுண்டம் போற வேலைதான், அனுமா நீ வைகுண்டம் வந்துடுறியா அப்படின்னு கேக்குறாரு. வைகுண்டத்துல ராம நாமம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அனுமார். இல்ல, வைகுண்டத்துல ராமநாமம்லாம் இல்ல, அங்க ஒரே அமைதிதான் நிலவும் அப்படின்னே. அப்படின்னா நான் அங்க வரமாட்டேன், எங்க ராமநாமம் ஒலிக்கிறோ அங்கதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி வேதத்தை குறிக்கிறது. ராமாயண காலம் முடிஞ்சுனா மகாபாரத காலம் வருது. அந்த மகாபாரத காலம் வரைக்கும் அனுமர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன் அவர் ராமநாமம் இல்லாத வைகுண்டமாகவே இருந்தாலும் அங்க ராமநாமம் இல்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சிரஞ்சீவி வரம் பெற்று அவர் வாழ்ந்துகிட்டே இருந்தாரு. ராமாயண காலம் முடிஞ்சு மகாபாரத காலமும் நடக்குது. இந்த மகாபாரத காலத்துல அர்ஜுனன் இந்த கௌரவர்களை ஜெயிக்கிறதுக்காக சிவனை நோக்கி சென்று இந்த பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக வனத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். போற வழியில இந்த அனுமார் ஒரு இடத்துல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அர்ஜுனன் அனுமார்கிட்ட கேக்குறாரு, என்ன நீங்க ராமா ராமா ராமான்னு தவம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ராமன் என்ன அப்படி பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறாரு. நீ அப்படி பேசாத, ராமனுடைய மகத்துவம் உனக்கு தெரியாது அப்படின்னே. என்ன தெரியாது? இந்த குரங்குகளை எல்லாம் கூட்டிட்டு வச்சு பாலம் கட்டினாரு, அவரா பெரியவரு? நானா இருந்தா என் அம்புலே பாலம் கட்டியிருப்பேன். சரசரன்னு இங்க இருந்து அம்பு வெட்டு, இங்க இருந்து இலங்கை வரைக்கும் நான் அம்புலையே பாலம் கட்டியிருப்பேன். இவர் குரங்குகளை வச்சு பாலம் கட்டி அணில் கூட ஒரு கல்லை தூக்கி போட்டுச்சுன்னு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவரு திறமையானவர் இருந்தா அவர் அம்ப வச்சே பாலம் கட்டியிருக்கலாமே அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே, ஏன் ஒன்னால அம்பால பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு அனுமார் கேட்டாராம். கேட்ட உடனே அர்ஜுனர், நான் கட்டிடுவேனே, அம்பால நான் பாலம் கட்டிடுவேன். நீ அம்பால பாலம் கட்டிடுவா, அதை யாராலையும் உடைக்க முடியாம இருக்குமா? யாராலையும் உடைக்க முடியாது, அப்படி வலிமையான பாலத்தை நான் கட்டி விடுவேன் அப்படின்னு அர்ஜுனர் சொன்னார். சொன்ன உடனே, சரி நம்ம 2 பேருக்கு ஒரு பந்தயம் வச்சுக்குவோம், நீ பாலம் கட்டு, நான் உடைச்சிட்டா நீ என்ன பண்ற அப்படிங்கிற. நீ உடைச்சிட்டீனா நான் வேள்வி தீயை மூட்டி அந்த தீயில் பாய்ந்து என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு அர்ஜுனர் சொல்றார். சரி, அப்படி உடைக்காட்டா நீ என்ன செய்வ அப்படின்னே. நான் உனக்கு அடிமையாக நீ என்ன வேலை சொல்றியோ அதை செய்யற, உனக்கு அடிமையாயிருவேன் அப்படின்னு அனுமார் சொல்றாரு. ஓகே, பந்தயம் டீலா? டீலு. சரி, நான் பாலம் கட்டுறேன் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அம்ப விடுறாரு. அர்ஜுனர் சரசரன்னு அம்ப விடுறாரு. இங்க இருந்து இலங்கை வரைக்கும் ஒரு பெரிய பாலம் வந்துருச்சு. பாலம் கட்டிட்டியா, இப்ப நான் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிறத உடைச்சு பாரு அப்படிங்கிறாரு. அனுமார் ராமநாமத்தை ஒரு முறை சொல்றாரு. ஒரு முறை சொல்லிட்டு ஒரே ஒரு சுண்டு வரல போய் அந்த பாலத்து மேல வைக்கிறாரு. பாலம் பூரா டபட பட பட பன் உடஞ்சிச்சு. சுண்டு வரல் மட்டும்தான் வச்சார். என்ன என் சுண்டு வரல வச்ச உடனே உடையிடுவோம் பாலம், நீ என்னமோ வலிமையான பாலம் கட்டிடுவேன்னு சொன்ன, வேள்வி தீயை வளர்த்து செத்து போயிடுவேன்னு சொன்ன, சாகுரியா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் தோத்துட்டேன், நான் செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேள்வி தீயை மூட்டு, நான் அந்த தீயில பாஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வேள்வி தீயை மூட்டுறாரு அனுமர். கிருஷ்ணா அர்ஜுனர் கிருஷ்ணா எனக்கு ஏன் இந்த நிலைமை, போர் நடக்க போகுது, நான் சிவபெருமானை சந்தித்து பாசுபதாஸ்திரம் பெறுவதற்காக நான் போய்கிட்டு இருக்கேன், இடையில எனக்கு ஏன் இந்த சோதனை, நான் இப்ப உயிரை மாய்க்கணுமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கத்துறாரு.
அந்த இடத்துல உடனே ஒரு வயோதிகமான ஒரு அந்தனர் வர்றார். அது உடனே நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், கிருஷ்ணர் தான் அந்த வேஷத்துல வந்திருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த வயோதிகமான அந்தனர் வந்து என்ன என்ன இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அவங்க 2 பேரும் நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே சரி சரி இந்த ஆட்டம் எல்லாம் ஒத்துக்கிட முடியாது, முதல்ல இருந்து வச்சுக்குவோம். ஏன்னா நீங்க சாட்சி யாருமே வச்சு செய்யல. ஒரு பந்தயம் வச்சா அதுக்கு நடுவர் ஒரு சாட்சி வேணும், ஒரு நீதிபதி வேணும், யாரு ஜெயிச்சாங்க யாரு தோத்தாங்கன்னு சொல்றதுக்கு. அவர் பாலம் கட்டினதையும் யாரும் பார்க்கல, நீ சுண்டு வரல வச்சு உடச்சேன்னு சொல்ற அதையும் யாரும் பார்க்கல. 3வது ஆள் யாராவது வேணும் பாக்குறதுக்கு. இப்ப நான் இருக்கேன் 3வது ஆளா, என் முன்னால நீ இன்னொருக்க பாலம் கட்டு, நீ இன்னொருக்க உட, அதுக்கப்புறமா நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க 2 பேரும். ஒத்துக்கிட்டு இந்த அர்ஜுனர் என்ன பண்றாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நிறைய தடவை மனசுல சொல்லிட்டு திரும்ப அம்ப விடுறார். இப்பயும் இங்க இருந்து இலங்கை வர பாலம் உருவாகிடும். இப்ப அனுமர்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றாரு அந்த அந்தனர், அயோத்திக அந்தனர், கிருஷ்ணர் தான் அந்த ரூபத்துல வந்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, போய் பாலத்தை உடைங்க, நீங்க தான் சுண்டு வரல அழுத்தியே உடைச்சவங்க தானே, போய் உடங்க. என்ன உடனே அவரு இந்த பாரு 1 நிமிஷத்துல உடைச்சு காட்டுறேன், என் பலம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாலத்துல போய் முதல்ல விரல வச்சு பார்த்தாரு, அசையவே இல்லை. கையை வச்சு குத்தி பார்த்தாரு, அசையவே இல்லை. ஏறி நின்று குதி குதின்னு குதிக்கிறாரு, அசையவே இல்லை. என்னது, முதல் முறை சுண்டு விரல வச்சேன் உடஞ்சிருச்சு. இப்ப ஏறி நின்று குதி 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 குதின்னு குதிச்சு பாக்குறாரு, உடையவே இல்லை. ஏறி மேல நின்று ஆட்டம் போட்டு பாக்குறாரு, பாலம் அசைவு கூட கொடுக்கவில்லை. இப்போ யார் தோத்தது அப்படின்னு அந்த அந்த அந்தனர் வேடத்துல வந்த கிருஷ்ணர் கேட்கிறார். அனுமார் ஒத்துக்கிட்டார், நான் தான் தோத்துட்டேன். ஏன் தோத்த அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து 1 நிமிஷம் ராமநாமத்தை மறந்துட்டேன். அவர் பாலம் கட்டும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பாலம் கட்டினார். நான் வந்து முதல்ல உடைச்சேன் சுண்டு விரல வச்சு அழுத்தி, அதே ஆணவத்துல இப்பயும் போய் அந்த சுண்டு விரலாலே அழுத்தி உடைச்சிடலாம்னு நினைச்சிட்டு ராமநாமத்தை அந்த ராமநாமத்தை அவர் மறந்தது அந்த 1 நிமிஷம் தானா. அந்த 1 நிமிஷம் நான் ராமநாமத்தை சொல்லாம அதுல ஏறி குதி குதின்னு குதிச்சாலும் ஒரு ராமநாமத்தை சொல்லி இருந்தேன்னா உடைச்சிருக்கலாம். அதே போல அர்ஜுனனும் முதல்ல ஆணவத்தோட அம்பு விட்டான். முதல் முறை பாலம் கட்டும் போது அவன் கிருஷ்ணனே நினைக்கல, அவனுடைய ஆணவத்தினால பாலம் கட்டினான். நான் பாலம் கட்டுவேன், யாராலும் உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆணவத்துல பாலம் கட்டும் போது சுண்டு வரல் வைக்கும் போதே அது தகுந்து போச்சு. 2வது கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே பாலம் கட்டும் போது அனுமர் ஏறி ஏறி குதிச்சும் அதை உடைக்க முடியும். அப்போ இந்த நாமத்தினுடைய மகிமை, எப்போதும் எதை செய்யும் எம்மையே நினைன்னு சும்மாவா சொன்னாங்க. அவங்களையே நினைக்கும் போது அந்த காரியம் பலன் கொடுக்கும். அதுதான் யமன் எல்லையிலும் அவங்களுடைய நாமம் தான் நமக்கு பலன் கொடுக்கதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கதைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்போ அர்ஜுனனையும் அந்த வேள்வி தீயில உயிரை மாக்கிறத கிருஷ்ணர் காப்பாத்திட்டாரு. அனுமாரையும் நீ வந்து அவனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு உதவி செய்வேன்னு சொன்னீல, இப்ப போர் நடக்க போகுது, அந்த போர்ல நீ அவனுக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னவனே நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு அனுமர். நீ வந்து நான் அனுமர் அர்ஜுனனுடைய தேருக்கு நான் தேரோட்டியாக போக போறேன், அந்த தேருக்கு முன்னால ஒரு துவஜம் கட்டுவோம், கொடி கட்டுவோம், அந்த கொடி மரத்துல நீ நிக்கணும். அப்போ அதனாலதான் மகாபாரதத்துல அந்த அர்ஜுனருடைய தேருக்கு முன்னால ஒரு கொடி பறக்கும், அது அனுமருடைய கொடியாக இருக்கும். அந்த கொடி ரூபத்துல நின்று அவர் வந்து அந்த தேரையும் அர்ஜுனனையும் காப்பாற்றினாரு. இப்படியெல்லாம் காப்பாற்றி கிருஷ்ண பரமாத்மா அந்த தேர்ல தேரோட்டியாகவும் ஆஞ்சநேயர் அந்த தேரின் கொடிமரமாகவும் நின்றுதான் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கெல்லாம் வெற்றி தேடி தந்தார்கள். அப்படிங்கிறது நாம வந்து ராமாயணம் அந்த மகாபாரதத்துல பாக்குற ஒரு கதையாக இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் ஈசனுடைய நாமம் சொல்லும் பொழுது அது நமக்கு எந்த மாதிரி எல்லாம் பலன் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம இப்ப நேற்றும் பார்த்தோம், இன்னைக்கும் தொடர்ந்து நாம பார்த்தோம். அதே போல நம்முடைய பெருமானவர்களுக்கு எத்தனையோ நாமங்கள், அவங்க தாய் தந்தையர் வைத்த நாமங்கள்ல இருந்து அதுக்கப்புறம் எத்தனையோ நாமங்கள்லாம் பார்த்தோம். இன்னொரு நாமங்களும் நமக்கு நம்முடைய தெய்வமோர்களுக்கு இருந்தது. அதுதான் அந்த பிரம்ம கூடகர்கள்
தேடுகுடகத்துல தெய்வம் அவர்களை தேடி வரும்போது தெய்வம் அவர்களே அந்த குரமாடு வடிவத்துல வந்து ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்கள் அம்மை அப்படின்னே, குறியுரைக்க குடதிசை நேர் நில்லும் அம்மே கையை, நில்லும் அம்மே கையை கோணாமல் நீட்டி ஒரு பேர் சொல்லு வீரம்மே அப்படின்னு குரமாடு கேக்குறாங்க. ஒரு பேர் சொல்லுங்கம்மா. அம்மே, தாங்கள் மேற்கு முகமாக நின்று உங்கள் கையை மேற்செவ்வையாக நீட்டி ஏதாவது ஒரு பேர் கூறுங்கள் அம்மே. உடனே பிரம்மகூடகர் சொல்றாங்க, அம்மா, தாங்கள் கூறியபடியே தேவதட்சணை தாம்பாளத்தில் வைத்து தேவ தியானம் செய்து மேற்கு முகமாக நின்று கையை நீட்டினோம். பெயர் ஆமனு அம்மா. பெயர் ஆமனு அப்படின்னு ஒரு பேரை சொல்றாங்க. ஆமனு அப்படிங்கிற ஒரு பேரும் நம்முடைய தெய்வமோடைய பேர். பிறக்கும் போதே மனுவாக அவங்க பிறந்தோம். மற்றவங்க எல்லாம் பிறக்கும் போது நரனாகத்தான் நம்ம எல்லாம் பிறந்தோம். ஆனா அவங்க மாநிலத்துல பெருமானவங்க அங்கே தாம் பற்றி இருந்த பற்றனைத்தையும் சிக்கரித்து கொண்டு விலக்கி அங்கேயே சுண்ணத்தும் செய்து சுத்திகரிக்க பெற்றவர்களாய் நெருக்கமாகிய மும்மல கணவாயின் வழியாக வெளியே தோன்றுவதற்கு பிரயாணம் செய்ய அங்கேயே அவங்க நாம பற்றி இருந்த அந்த விதி நம்ம எல்லாம் ஒரு தலை எழுத்து ஜென்மந்தோறும் செய்த வினையெல்லாம் பற்றி கொண்டுதான் வர்றோம். அது நம்மளோட தொடர்ந்து வருது, அவங்களோட அது தொடர்ந்து வராது. அவங்களுக்கு அந்த கருவறையிலே அதெல்லாம் சுத்தி செய்யப்பட்டு அள்ளி கரு வழி வரு பிறவி மாசு நம்மளெல்லாம் தொடர்ந்து வருது. அவங்களுக்கு அங்கேயே சுத்தம் செய்து சுத்திகரிக்க பெற்றவர்களாய் வந்து பிறக்கும் போதே நரனாக இல்லாமல் மனுவாக பிறந்தவர்கள். அந்த ஆமனு என்ற நாமம் சொல்வதை கேட்கும் போதுதான் அது தேவர்களுக்கு மட்டும் தெரிந்த நாமம். ஆமனு என்ற நாமம் அறைந்ததை நோக்கும் போது தேவர் போல் தோன்றுவென்றன் தாயினை என்ற தாத்தா நாமனன்றுதயம் செய்த நம்புல தெய்வம் தன்னை சேமன குறியூரைக்க தோத்திரம் செய்வோம் வாரி. ஆமனு என்ற நாமம் தேவர்களுக்கு மட்டுமே தெரிந்த நாமம். இப்ப நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கே, நாமெல்லாம் யாரு? தேவர்கள். நம்மளையெல்லாம் பெருமானவர்கள் தேவர்களாக ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படி ஆக்கி வச்ச நம்புல தெய்வம் தன்னை நாம தினம் நினைச்சு அவங்களுடைய நாமத்தை சொல்லி சொல்லி தோத்திரம் செய்யணும். அவங்களுடைய நாமத்தை, அதாவது வேத சாஸ்திரங்களை சொல்லுவாங்க, பீஷ்மர் அம்பு படுக்கையில இருக்கும்போது 1000 முறை விஷ்ணுவோட சகஸ்ர நாமத்தை சொல்லிட்டே இருந்தாருன்னு சொல்லுவாங்க. 1000 நாமங்கள் கொண்டதுதான் சகஸ்ரம்னா 1000. இந்த 1000 நாமங்களை சொல்லு. 1000 நாமங்களை சொல்ல முடியலைன்னா சுருக்கமாக ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நரசிம்மா, அந்த மாதிரி நாராயணா, இந்த 5 நாமத்தையாவது சொல்லு. இதையும் சொல்ல முடியலைன்னா ஒரு நாமத்தையாவது சொல்லு. அப்படியெல்லாம் நமக்கு சுருக்கி சுருக்கி கொடுத்துருப்பாங்க. அது போல நம்முடைய தெய்வம் அவர்களும் அவங்க தூலத்திருமையோட ஆபத்து வந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு எத்தனையோ தவங்களையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். ஒரு முறை அவங்க சொல்லியிருக்காங்க, ஆபத்து வர்ற நேரத்துல யா மகதின்னு சொல்லு, உனக்கு அந்த ஆபத்து விளை. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எதுக்கட்டாலும் தெய்வமே ஆமகதி, தெய்வமே ஆமகதி, தெய்வமே ஆமகதின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ அது யாரும் சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் முத்துவள்ளி கூட பேசும்போது சொன்னாங்க, நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல யாமகதி யாமகதின்னு சொல்லுவோம் அப்படின்னு. அது பெருமான் அவங்க சொல்லி கொடுத்த சுருக்கமான மந்திரம். 1000 சகஸ்ர நாமம் சொல்லி கொடுத்த பலன் பகவானுடைய 5 நாமத்தை சொன்னா கிடைக்கும். அந்த 5 நாமத்தையும் சொல்ல முடியலைன்னா ஒரு நாமத்தையாவது சொல்லு. உலகத்துல வந்து இடி விழும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அர்ச்சனம் பேர் 10, அர்ச்சனம் பேர் 10. அதுக்குதான் பெருமான் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, யாமகதி சொல்லு, ஆபத்து வரும்போது யாமகதி சொல்லு. இப்படி எல்லாம் நமக்கு மந்திரங்களை சுருக்கி சொல்லி அவங்க அவங்க நாமத்தை நாம சொல்லிட்டா உடனே வந்துருவாங்க. எப்படி நரசிம்ம பிரகலாதன் கூப்பிட்ட உடனே வந்த மாதிரி அதையும் நமக்கு தேடுகுடத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. பேருரைக்க கேட்ட கூற மாது தலையாட்டி, மாது தலையாட்டி பெரும்புரிவா கெடுத்துரைக்கும் குல தெய்வத்தை போற்றி.
குறியுரைக்க குரமகள் தன் குருபாதம் போற்றி, குருபாதம் போற்றி. குண்டலமும் தாழ்வடமும் குலுங்க முகம் நோக்கி, காது கம்மல் நாசி முத்து கண்ணொளி பறிக்க, கண்ணொளி பறிக்க. காற்றவனை கொலுசு தண்டை கலகலன ஜொலிக்க, கை சுட்டி நின்ற நிலை பேர்க்கும் எழு தென்னி, பேர்க்கும் எழு தென்னி. மயச்சிமிட்டு கண் கணக்கு போட்டு சொல்ல நின்றாள். பேரு உரைச்சா போதும், அவங்களுடைய நாமத்தை பேருரைக்க கேட்ட கூற மாது தலையாட்டிட்டு வந்துருவாங்க. நம்ம பேரை ஒரு பிள்ளை சொல்லுது அப்படின்னு உடனே நம்ம பார்த்தோம். இன்ஸ்டன்டா நரசிம்மர் வந்த மாதிரி தூலத்தின் வழியாக வந்தா நேரமாகும் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம முன்னால வந்துருவாங்க. பேருரைக்க கேட்ட கூற மாது தலையாட்டி, கால் சதண்டை கொலுசு தண்டை கலகலவென சொல்லிக்க. அந்த தண்டை சத்தம் நமக்கு கேட்கும். பெருமானார் ஒளிநாடாவுல கேக்குதா, கொலுசு சத்தம் கேக்குதா அப்படின்னு அருள் செய்வாங்களே, நம்மளுக்கு கேக்குதே. நம்ம இன்னைக்கு கூட அந்த கொலுசு சத்தத்தை கேட்டுட்டு தானே ஆரம்பிச்சோம். அப்போ அவங்களுடைய நாமத்தை சொன்ன உடனே அவங்க அந்த கால் சலங்கை கொலுசு தண்டை கலகலன சொல்லிக்க நாம் முன்னே வந்து விடுவார்கள். அவர்களுடைய அந்த திருநாமம் முடிஞ்சா நாம வேத பாராயணம் பண்ணலாம், முடியலைன்னா வாட்சிகம் பண்ணலாம், அதுவும் முடியலைன்னா 1000 நாமத்தை சுருக்கி ஒரே நாமம் ஆக்கி கொடுத்த மாதிரி நமக்கு தெய்வம் ஒரே நாமமாக ஆக்கி கொடுத்துருக்காங்க. அதை சொல்லலாம். எப்படியோ அவர்களுடைய நாமத்தை எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நம்ம நாவிலே அதை புழங்க செய்து இந்த அரிய பாடங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த பெருமானவர்களை நாம் சென்று அடைய வேண்டும். அது ஒண்ணுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அவர்களுடைய நாமம் எங்க இருக்குதோ அங்கதான் நான் இருப்பேன். அனுமார் சொன்ன மாதிரி அவர்களுடைய நாமம் அதுதான் நமக்கு எல்லாத்துக்கும் வழியாக இருக்கிறது. அந்த நாமத்தை தினமும் உச்சரித்து பெருமானவர்களது திருப்பாதம் சென்று அடைவோம் என்று கூறி என் முத்திப்பேரூரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் நமஸ்காரம். தெய்வத்திற்கு நாமத்தோட மகிமை பற்றி பார்த்தீங்க. தெய்வத்துக்கு அவங்க தாய் தந்தை வச்சு நாம காதல் பாஷா காரண வல்லசு என்ற பொருள் கொண்ட காதல் பாஷா என்று நாமமும், நம்ம பாக்கையா வாங்கநாதர் என்ற நாமம் அந்தந்த காலத்துக்கு இருந்தா போல புத்தர், ராமபிரான், கிருஷ்ணர், ராமானுஜர் என்று பரவல நாமங்களை கொண்டு அவங்க ஒவ்வொரு யுகத்துல அவதாரம் பண்ணாங்க. நம்ம தெய்வம் பாதி ஆண்டவங்க அப்படின்ற பேர்ல அவதாரம் பண்ணி நமக்காக இந்த திரு நாமத்துக்கே அத்தனை மகிமையா கொடுக்குறாங்க. அது எளிமையா உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா கூட நீ பேசுறதுதான் தவம், நீ கேட்கறதுதான் தவம். ரசிப்புக்குரு தேவ ரகதேசமே வாக்கியமாக இருக்கப்படுகிறது. அது செவியில் வாங்கி சிந்தித்து பேசுவது தவமைக்கான எத்தனையோ மருது அதீதமான உண்மைகள் இருந்தது. அது நம்ம அவங்களுக்கு பேசும் போதும் அவங்களோட வாக்கியங்கள் கேட்கும் போதும் அவங்க மனசாக நினைக்கும் போதும் அதுவே தவமா ஏற்றுக்கிறாங்க. அதுதான் சாரீரிகமான தவம், வாச தவம், மானுஷீக தவம், வாக்கிக தவம் அப்படின்னு 3 தவமா அதையே நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. சரீரமாக தவம் அப்படின்றது நம்ம சரீரத்தை வரைக்கும் நோன்பு இருந்து தெய்வத்தோட பக்தியா இருந்து அவங்ககிட்ட நோன்பு விரதமெல்லாம் இருந்து அவங்க தெய்வத்தினத்தை நாமத்தையே சொல்லி கொண்டு நம்ம மனதை ஒரு கட்டுப்பாட்டை வச்சுட்டு அந்த நாமத்தை சொல்லி கொண்டு இருந்தாலே அதே ஒரு தவமா ஏற்றுக்கிறாங்க. வாக்கு தவம் வேத பாராயணம் பண்ணுவது. வேத பாராயணம்னா அந்த வாக்கியமே திருப்பி பேசி நம்ம மனசுல நம்ம நினைவதை பதிய வச்சுட்டு அதை பத்தியே பேசுது. வேத பாராயணம் தேவன வேத பாராயணம் பண்ணுவது கேட்குது என்றால் அது எந்த காதையா இதயத்தில் அந்த காதி இருக்கிறது. யாருக்கு அந்த காதையை தெரிஞ்சார்களோ அவர்கள் தான் பகவான். அவர் இருக்கிறது குருக்ஷேத்திரம். கோடீஸ்வர பிரகாசத்தையும் தான் எங்களை போவார்கள். அதனால அந்த வேத பாராயணம் பண்ணும் சொல்லும் போது அவங்களே நமக்கு கூடவே இருந்து நம்மளுக்கு அந்த தவம் செய்த உதவியா இருக்காங்க. அதை அந்த நினைவுதான் பதிவு வச்சுக்கணும். வாட்சிக தவம் வேத நூல்களை படிப்பதே தவம்ன்றாங்க. நம்ம எல்லாம் டைரி தினமும் வேத நூல்களை படிக்கிறோம். படிச்சதை நம்ம நினைவுல படிக்க வச்சுட்டு அது பின்னாடி பேசணும். பேசும்போது படிப்பதற்கான
பேச வேணும். அதுவே ஜீவன் கலையாக மண்டி இல்லாவிட்டா ஜீவன் கலையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மெய்சொல் கருத்தவனே ஜீவன் முக்தனாகிறான். அதை படித்து அதை பற்றி பிள்ளைகள் பேசி நம்ம அந்த தவத்தை விருத்தி பண்ணிக்கலாம். மானசீக தவம் இந்த இந்தியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும். கண்ணு கட்டதையும் பார்க்காம அது ஒரு இந்திரியத்தை கட்டுப்படுத்துறது. காது கட்டு சத்தியத்தையும் கேட்காம இதுங்களுக்கு கம்மத்தை சேர்த்து இதுங்களுக்கு வாக்க படிச்சு கேட்கறது அதெல்லாம் மானசீக தவமா எடுத்துக்கிறாங்க. அது படிக்கிறது எல்லா அங்கங்களும் தோய படிக்க வேண்டும். வாய் சொன்ன மந்திரங்கள் சரி கேட்க வேண்டும். அதுவும் நினைவு பார்த்து அதுதான் ஒரு தவமா மாறுது அப்படின்னு அவங்க புலந்து அழைச்சி நோன்பு நமக்கான தவம் செய்துதான் மானசீக தவமா ஏற்றுக்காங்க. அது நம்ம பாட்டையாதான் நம்மளுக்கு நம்ம தைரியத்தை பரிசா கொடுத்துருக்காங்க. நீ இந்த உலக மக்களுக்கு எல்லாமும் இந்த மெய்ஞானத்தை ஊரு உலக மக்கள் யாவையும் முக்திக்கு கூட நித்தியத்துக்கு தொகுதி செய்யுது அப்படின்னு பாட்டையா நமக்கு கொடுத்த பரிசுதான் நம்ம தைரியம். பாலம் கடந்த தனிகை கண்டையடிச்சா முத்து பெற்றாகமே பாட்டன் தனிகைய தேடி அந்த எடுக்க முத்து பெற்றகமே அப்படின்னு அந்த பாட்டையா நமக்காக கொடுத்த பரிசுதான் நம்ம தெய்வம். தெய்வத்தை சூழத்திரிமேனில் இல்லைன்னா கூட அவங்களோட வாக்கியங்கள் அவங்களுடைய பாடல்கள் வாங்கியங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கும் போது நமக்கு அந்த தவம் விருத்தியா இருக்கு. அது எப்படின்றது நீங்க நரசிம்மரோட கதை பற்றி சொன்னீங்க. பத்மபாதர் என்ற பக்தர் ஆதிசங்கரோட பக்தர் அவரு குரு பக்தி காரணமாக குரு அந்த பக்கம் இருக்கும்போது அவங்க வெள்ளம் போது அது கூட தெரியாம அப்படி நடக்கும்போது அந்த தாமரை பூக்கள் பத்மமே அவருக்கு பீடமா இருந்து அவருக்கு அந்த பக்கம் வழி கொடுத்து அங்க அவ்வளவு குரு பக்தி நிறைந்தவர் நரசம்பரை ஒரு வாட்டியாவது தரிசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீ தவம் பண்ணணும். அதுக்குன்னா சரி தவத்தால நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்ற அகந்தியில அவர் தவம் பண்றாரு. அவர் வேடன் ஐயோ வர்ணபானம் என்று தவம் பண்றாரு. உங்களுக்கு என்னங்க ஓணும்னா நரசிம்மரை பார்த்தாதான் நான் இந்த சாப்பாடு பசி ஆகுவேன் அப்படின்னு போது அவர் நரசிம்மர் எப்படி இருப்பாரு துங்க முகம் மனித உடம்பு அப்படின்னு குறிப்பு சொல்லுது. அதை சாயங்காலத்துக்குள்ள உங்களுக்கு நரசிம்மரை கூட்டிட்டு வரேன் இல்லைன்னா நான் என் வீரை மாற்றிக்கிறேன்னு தேடி கூட்டி வரும்போது நரசிம்மரை கட்சியில அவருக்கு நரசிம்மரை காட்சி அடைச்சு அவர் சரி ஓடி போயிடுங்க அப்படின்னு கையில கட்டி பத்மபாதத்துக்கு கூட்டிட்டு வராது. அப்போ அவருக்கு மட்டும் வேடனுக்கு மட்டும் தெரியுது இவருக்கு தெரியல. அவரோட அகங்காரம் நான் தான் தவம் பண்ணிருக்கேன் இந்த வேடனுக்கு ஒண்ணே தெரியாது. அதான் தெய்வம் அவருக்கு காட்சி அவருக்கு கேட்டாருன்னா வேடன் கேட்டாருன்னா அவருக்கும் காட்சி கொடுக்குறாரு. அந்த மாதிரி அவங்க இது நாமத்துக்குதான் அந்த வேடன் நரசிம்மா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு அவரு எடுத்து கொடுக்கணுமே அந்த உணர்வுல அந்த பக்தி உணர்வுல நாமத்தை சொல்லி 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 நரசிம்மரை அவருக்காக வேலை வைக்கிறாங்க. அதே மாதிரி அர்ஜுனன் கதையும் சொல்லி கிருஷ்ணன் கடைசியில ஆஞ்சநேயரையே அர்ஜுனுக்கு கொடியாகவும் பயன்படுத்தி அந்த குருஷேத்திரத்துல அர்ஜுனருக்கு வெற்றியை காண தெரியாங்க. அதே ராமநாம ஜபம் அது அந்த ராமநாமத்துக்காக கிருஷ்ணநாமத்துக்காக அவர் அந்த பாதத்தை உடைக்கிறாங்க. ராமநாமத்தினால திருப்பி அதை எப்படி சேர்க்கிறாங்கன்றதுல அந்த கதை மூலமா சொல்லி வருவீங்க. தேடு கூடத்துல விட பிரம்ம கூடுதல் குறிச்சு நம்ம எங்க போய் நமக்கு கேட்கறது கொடுத்து குருமாதி கிட்ட கேட்கும் போது அவங்க ஒரு பேர் சொல்லுவோம் போது ஆமனும் அது என்ற நாமம் தான் ஆமன் என்ற நாமம் அதை நோக்கும் போது அந்த தேவர் போ தோன்றும் தாயினை நீங்க சாத்தா ஆமனு லைஃப் நாமமா இருக்கு. அதை சொல்லும் போதுதான் நம்மளுக்கு அந்த முக்தி கிடைக்கிறது. தெய்வத்திற்கு எல்லா பேருக்கும் அது என்ற நாமமும் ஆமன் என்ற நாமத்தோடு தான் அவங்க வராங்க பூமிக்கு. அது எல்லா நாமமும் அவங்க இருக்கணும். இதுதான் அந்த ஆமகதி என்று சொல்லும் போது அந்த ஆபத்து எம பயத்திலிருந்து ஆபத்து உலக பயத்திலிருந்து ஆபத்து எல்லாம் விலகி நம்மளை அந்த நாமம் அவருடைய திரு நாமம் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று இந்த சபை மூலமாக உணர்ந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை கன்னியம்மா அக்கா அவர்கள். தவம் நமக்கு நம்ம சரீரத்தை வருத்தி கொள்ள சொல்றாங்க. சரீரத்தை வருத்தி கொண்டாதான் நம்ம தவம் நமக்கு கைவருவாகும்னு சொல்றாங்க. வாக்கும் ஒரு தவம். தினம் நம்ம வாசிக்கிறது நூலை பார்த்து வாசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதும் தவம் என்று சொல்றாங்க தெய்வம்.
அக்கா எடுத்து சொன்னாங்க. அது வாசிக்க தெரியல அப்படின்னும் போது வாசிக்கிறவங்க கிட்ட நின்று அதை கேட்டு அத தெரியல கேட்கக்கூடியதும் அது ஒரு தவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த தவத்தை பெற்றவங்க நம்ம தெய்வம். அப்ப அந்த ஆஞ்சநேயர் அந்த பாளையம் கட்டும் போது அவர் ராமா ராமான்னு சொன்னதுனால அவரு கட்டின பாளையம் அர்ஜுனன் கட்டின பாளையம் உடைஞ்சிருச்சு. ஆனா அவர் முதல்ல கிருஷ்ணர் அவரு கூப்பிடல, இவரு முதல்ல கூப்பிட்டனால இந்த பாளையம் சுண்டு வரல வச்ச உடனே அது போயிடுச்சு. மறுபடியும் கிருஷ்ணரே அவதாரம் மறுபடியும் கேட்கும் போது அதுக்கு சாட்சி இருக்குதான்னு கேக்குறாங்க நம்ம தெய்வம். கிருஷ்ணர் கேக்குறாங்க. அப்போ சாட்சி யாருன்னா ஆள் இருந்தா தானே அங்க அது எடுத்து சொல்றதுக்குன்னும் போது சாட்சியா நான் இருக்கிறேன், மறுபடியும் நீங்க அந்த பாளையத்தை கட்டுவானும் போது அர்ஜுனன் கிருஷ்ணான்னு சொல்லி கட்டுறாரு. பாளையம் நல்லா அழுத்தமாயிடுது. மறுபடியும் நீ இதை உடையணும் போது அவரு ராமா ராமான்னு சொல்றது அந்த மந்திரத்தை மறந்துட்டாரு. சாட்சி அவர் அதை மறந்துட்டதுனால அவரால் அதை செய்ய முடியாம போயிடுச்சு. செய்ய முடியாம போனதுனாலதான் அவருக்கு அந்த பாளையத்தை உடைக்க முடியல. அப்போ அந்த நாமத்தை சொல்றதுக்கு நமக்குள்ள எந்த நேரமும் அவங்களையே நினைந்து இரு, என்னையே நினைந்து இரு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அந்த நாமத்தை உன்னாவில ஒட்டி வச்சுக்கொள், அதுவும் இல்லைன்னா உன்னாவில ஒட்டி வச்சுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தெய்வம். அப்ப அந்த நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெய்வம் எடுத்து சொல்றது. அக்கா நல்லா எடுத்து சொல்றாங்க. அப்புறம் தெய்வம் சொல்றாங்க நம்மளுக்கு கோடி கடந்த விராட் குருவே கோளறி வாளுடன் முன்னடவா. அது இவ்வளவு நாளா பாடல்தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் நான் கூட. அப்ப முன்னாடி நம்ம தூளம் தாங்கி நமக்கு முன்னாடி கோளறி வாளுடன் நமக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. நம்ம தூளம் தாங்கி இருந்ததுதான் அது சொல்றாங்க. இன்னைக்கு அக்கா சொல்லி எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் ஏழே தாண்டி தவறாமலும் என் நினைவின் முன்னே நிற்க வேண்டும். அப்ப ஏழு தாண்டி தவறாது என் நினைவின் முன்னே நிற்க வேணும்ன்றது இப்போ நம்மளுக்கு அருபத்துல இருந்து கொண்டு நம்ம எந்த நேரமும் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்றது இன்னைக்கு ரொம்ப விளக்கமா புரிஞ்சுதுன்ட்டா. அப்போ மனப்பாடம் பண்ணாலும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாலும் நம்மளுக்கு தவம் இருக்குது அப்படின்னு அதுவும் இருக்குது. நான் கூட ஒரு 50 பக்கம் ஒப்பிச்சாங்க. போன வருஷம் மான்மியம் ஒரு 50 பக்கம் ஒப்பிச்சாங்க. ஒப்பிச்சு இது வாங்கினேன். ஆமா, மான்மியம் தான் ஒப்பிச்சேன். இந்த முறை ஒப்பிக்க சொன்னாங்க, என்னால முடியல. மனப்பாடம் பண்ணா அது கீழே போயிட்டு. அதனால நம்ம மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது கூட உண்மையிலேயே ஒண்ணு கஷ்டம் தெரியல. கஷ்டமா இருந்தாலும் அதுவே நினைவு ஓடிக்கிட்டே இருந்து எப்படியே போயிட்டு நான் ஒரு 50 பக்கம் ஒப்பிச்சுட்டு வந்தேங்க. தெய்வத்தினுடைய அருளால தெய்வம் அருளை காமிச்சாங்க. இதுக்கு எல்லாமோ தவம் சேர்த்து நம்ம தெய்வம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய நாமம் தான் பெருசு. முதல் நம்மளுக்கு அவங்களுடைய நாமத்தை நம்ம உண்ணாவில ஒட்டி வச்சுக்கணும். அந்த நாமம் தான் நம்மளை கொண்டுன்னு போய் சிவபதியில சேர்க்கும். நம்மளை கொண்டுன்னு போயிட்டு தெய்வத்து பன்மையை பற்றி சேர்க்கக்கூடியது நாமம் தான் அப்படின்னு அக்கா எடுத்து நல்லா விளக்கமா எடுத்து சொன்னாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரங்க. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். பேரின்ப சொத்துரிமை கொண்ட வித்தகன் ஆற்றில் மேம்பாடுடைய மகிழ்ச்சி துக்க உடலை நீக்கி உள்ளே சுக உடலை குடியேற்றுவிக்கும் தேவியர் பொன்னரங்க வாழநாட்டு வள்ளலாகிய வாசவர் தழிச்சி மகதி என்னும் மூக்குத்து வெளியை மூச்சு ஓடா தவமுடைய ஊர் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச தீவெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி அவருடைய திருவடிக்கு நமஸ்கரித்து வணங்கி சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு சபையில அக்கா எடுத்து நமக்கு வழங்கியிருக்க நான் விளங்கியிருக்க நம்ம நேற்றோ இன்னைக்குமே நம்ம தெய்வத்தினுடைய திருநாமங்கள் அது நம்ம பிறவி இருக்கும் வரைக்கும் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட நமக்கு அது பத்தாது. அந்த நாமத்தை நம்மளுடைய வாயில சொல்றப்பயே அது ஒரு தித்திப்பை
ஒரு குருநாதா, ஆண்டவங்களே, தெய்வமே, குருநாதா அப்படின்ற நாமத்தை சொல்ல சொல்ல அது வாய் இனிக்கின்ற நாமமாகவும் மணக்கின்ற நாமமாகவும் நம் உள்ளத்தில் என்றென்றைக்கும் அந்த ஆணி போல அச்சாணி போல பதிவிக்கின்ற நாமமாகவும் இருக்கின்ற நம் தெய்வம் அவர்களின் திருநாமத்தை போற்றி வணங்கி அந்த தெய்வ திருநாமங்களுடைய உச்சரிப்பது, அவங்களுடைய நாமத்தை சொல்றதுனால நமக்கு பெறக்கூடிய நம்ம நன்மைகள் அந்த வல்லபங்களும் அக்கா எடுத்து வேதங்கள்ல இருந்து நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய தெய்வ திருநாமங்களை நம்ம உச்சரித்து நம்ம நினைவில் பதித்து அதை சிந்திக்கணும். அந்த சிந்திக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த 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 வல்லபத்தை நம்ம உணர முடியும். அந்த நாமத்தினுடைய வல்லபத்தை நம்ம உணர முடியும். அதுக்காக நமக்கு வந்து தெய்வம் நமக்கு அவங்களுடைய தவ வல்லமையினால நமக்கு அந்த வல்லபத்தை கொடுத்து அது நமக்கு அந்த நம்மளை எல்லாம் தேவர்களாக ஆட்சி வச்சிருக்கிற நம்ம பெருமான் அவங்களுடைய திருவடியை வணங்கி அந்த பெருமான் அவங்களுடைய அந்த நாமத்தை வந்து அக்கா மிகவும் அழகா நம்மளுடைய வேதங்கள்ல சொன்னாங்க. அப்போ அதுதான் அதாவது உன்னுடைய மூச்சானது அதை மூச்சு வந்து உள்ளடக்கி ஓடுறதா தவம். அப்ப மூச்சு உள்ளடக்கி ஓடணும்னா உன்னுடைய நினைப்பு எலும்பால் இருக்கும் போதுதான் உன்னுடைய மூச்சு வந்து உள்ளடக்கி ஓடுகிறது. அதில் வந்து பல அறிவில் வந்து மனம் போக்கிறது அப்படின்னு நம்ம தெய்வம் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து மூச்சு உள்ளடக்கணும். நம்ம தெய்வத்துக்கு முன்னால அமர்ந்து அவங்களுடைய திருவாக்கியங்களையோ அந்த தோற்றப்பாலையும் படிக்கும் போது நம்மளுடைய மூச்சு உள்ளடக்குது. அப்ப அந்த தவமுறைகளையுமே அவங்க நமக்கு மிகவும் எளிமையாக எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்க பட்ட இந்த மெய்ப்பொருள் வந்து எமக்கு சும்மாவா கிடைத்தது, அதற்காக இந்த உலக வாழ்க்கையே அர்ப்பணித்தோம், எலும்பெல்லாம் பொடித்து தசையெல்லாம் பீத்து கொடுத்தோம். அப்படி அறுபாடு விட்ட தவத்தை நம்மளுக்காக நம்ம தெய்வம் மிக எளிமையான முறையில் எல்லோரும் இந்த இன்பம் பெற வேண்டும் அப்படிங்கிறதே அவங்களுடைய திரு உள்ளமாக இருக்கிறதுனால இந்த தவ முறை எப்படியாவது ஒரு வழியில நம்மளுக்கெல்லாம் அருள் செய்து நம்மளை எல்லாம் அந்த பேரின்ப நாட்டுக்கு அழைத்து செல்வதே நம்மளுடைய பெருமான் நம்மளுடைய திருவுள்ளம். அதனால அந்த தவத்தை வந்து 4 முறைகள்ல நம்ம தெய்வம் ஆக்கி இருக்கிறாங்க. அது வந்து சரீரமான தவம், அதாவது சரீரத்தை வந்து வருத்தி செய்தல். அப்போ தெய்வம் வந்து அவங்க வந்து அந்த தவப்பாட்டை அடையிற அந்த தவத்தை அந்த மெய்ப்பொருள் அடைகிறதுக்கு அவங்களுடைய சரீரத்தை அவங்க உடம்பெல்லாம் பிடித்து கொடுத்து செஞ்சாங்க. ஆனா நம்மள அப்படி செய்ய சொல்லல. நான் பட்ட பாட நீ பட்டதாக நினைத்துக்கொள், அதுவே உனக்கு தவ கைவரவாகும் அப்படின்னு நம்ம பெருமான் எளிய முறையில நம்மள உடம்ப வருத்தி சொல்லல. என்னுடைய திருவாக்கியங்களை அதம்பி படிக்க வேண்டும், அங்க குலங்கள் எல்லாம் அப்படி உருக படிக்க வேண்டும் அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. அதே தவம் நம்மளுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. நம்மள போய் தனியா காட்டுல போய் தவம் செய்யவோ, நம்ம உடம்புல வருத்தி செய்யவோ, நீ அந்த நோன்பு இந்த நோன்பு செய்யவோ அப்படிலாம் நம்மளுக்கு வெளியுலகத்துல மாதிரி நம்மள எல்லாம் உடம்ப வருத்தி சொல்லல. அவங்க செய்த தவத்தை அவங்க கைப்படாக கொண்டு வந்த அந்த பெரும் நிதியத்தை நம்மளுக்கு மிகவும் எளிய முறையில நம்ம தினமும் நம்ம வந்து தினம் ஒரு நாளில் அந்த அவங்களுடைய திருமொழியை கேட்கும் போதே அந்த பணிவெல்லாம் போல நம்ம பாவம்லாம் அடைஞ்சிடும். அப்ப அது கூட நம்ம செய்ய முடியல. இந்த உன்னதமான இவ்வளவு எளிமையாக நம்ம தெய்வம் ஒரு எளிமையான குருவாக வந்து நமக்கு இப்படி ஒரு வசந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த தவ முறையில ஈடுபடலாம். அப்படி இல்லை அடுத்து ஒரு தவம் வாக்கு தவம் அப்படின்னா வேத பாராயணம் செய்தல். அவங்க அருளில் அந்த வேதங்களை பாராயணங்கள் அதை நம்ம தனியாக உட்கார்ந்து கூட படிக்க வேண்டியதில்லை. தினமும் நம்ம சபையில அக்கா எடுத்து கொடுத்த ஒவ்வொரு வாக்கியங்களை அப்படி 4 பேர் நம்ம திரும்ப சொல்லும் போதே அது நம்மளுடைய நினைவில மனதில வந்து பதியக்கூடியதாக இருக்குது. அப்ப அந்த வேத பாராயணம் பண்றது நம்ம வந்து தினமும் நம்ம ஒரு படித்தாலே அது நம்ம மனதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய எளிமையான தமிழ்ல தமிழ் இன்ப தமிழில் நம்ம தெய்வம் அவங்க கை கொண்டு அவங்களுடைய திருக்கரம் கொண்டு நம்மளுக்கு அருள் செய்த அந்த வாக்கியங்களை வந்து நம்ம பாராயணம் செய்யக்கூடியதுதான் வாக்கு தவம். அடுத்து வாட்சீக தவம். அப்ப அந்த வாட்சீக தவங்கிறது வேதங்களை வந்து வாசித்தல், வேதங்களை வந்து படிக்கணும். வேதங்களை வந்து தெய்வத்துடைய திருவாக்கியங்களை அதம்பி படிக்கும் போது நமக்கு வந்து அந்த தவ வலு ஏற்றம் நம்மளுக்கு வந்து மனதில் வந்து அந்த ஜீவன்ல வந்து தவ வலு ஏற்கிறது அப்படின்னு நம்ம தெய்வம் அறிவிக்கிறாங்க. அவங்க அந்த வேத வாக்கியங்கள் தான் அவங்களுடைய அச்சக்கூடிய தேவ ரகசிய செயல்தான் வாக்கியமாக இறக்கப்பட்டிருக்கிறது. அதை தெளிவில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரியது. அப்ப நம்ம தொழிய அதிகமாக மெய்த்தலில் செலவு செய்பவனே ஜீவன் முக்தனாகிறார். அப்ப நம்ம கூச்சத்தை விட்டு மடமடவென்று பேசணும். அந்த நம்மளோட தெய்வம் தான் நம்மளுடைய அறிவுல தெய்வம் தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்க
அவங்க மேல வச்சிருக்க அந்த அவங்களுடைய திருநாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது அதை நம்ம நாவல ஒட்ட வைத்துக் கொள்ளணும். அதுக்குதான் நம்மளுக்கு வந்து அந்த மூல மந்திரமாகிய அந்த உயிரை வந்து நம்மளுக்கு வேதத்தின் உயிராகி அந்த மூல மந்திரத்தை நமக்கு தெய்வம் நமக்கு அருளி இருக்கிறாங்க. அப்ப அந்த மூல மந்திரத்தை சொல்லி தினமும் நம்ம உச்சரிக்கும் போது அவங்களுடைய திருநாமத்தை நம் நாவில் ஒட்ட வைத்துக் கொண்டது போல இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு மந்திர சங்கல்பம் அப்படிங்கிற முறையை வணக்க முறையை எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஈசனாளி தவம் அப்படிங்கிற வணக்க முறையை நம்மளை எடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் நன்னம்பிக்கை என்னும் கவசம், ஆசீர்வாத கவசம், நம் தெய்வம் அவங்களுடைய ஆசீர்வாத கவசம் நமக்கு அந்த யமனுடைய அந்த எல்லையில் ஆயுதமாக இருந்து நம்ம காக்கக்கூடிய ஆயுதமாக கவசமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம தெய்வம் நமக்காக நம்மை காக்கக்கூடிய பெருமான் இந்த கலியுலகத்துல இந்த அவளிலிருந்து நம்ம காக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த முக்தி தேகத்தை அடையிறதுக்காக அவங்க நினைத்து பார்த்து நம்மளெல்லாம் நம்ம தெய்வம் நம்மளெல்லாம் தங்கமாக தேவர்களாக மாற்றக்கூடிய வகையில மிகவும் எளிமையாக தவப்பாட்டை எடுத்து வைத்து நம்மளை எல்லாம் தவசீலர்களாக ஆக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அடுத்து மானசீக தவம். மானசீக தவம் அப்படின்னா இந்திரியங்களை அடக்கி கொண்டு ஆளுதல், அதாவது ஐப்புலன்களை அடக்கி ஆளுதல். ஐப்புலன்களை அதாவது புலன்மணி ஓடிய வயதையெல்லாம் நமக்கு பலன் தர திருப்பி கொள்ளக்கூடிய பெருமானாக நம்ம பெருமான் இருக்காங்க. எந்த வயதிலையும் அவங்களுடைய நாமத்தை நம்ம உச்சரித்தாலே போதும். ஏன் உச்சரிக்கணும், அவங்க நினைத்தாலே போதும். நமக்கு கண்டிட்ட தெய்வமாகி நம்ம தெய்வம் இந்த கலியுகத்துல நமக்காக இருந்து அவங்க நமக்காக அந்த பொக்கிஷங்களையும் அள்ளி நம்மளுக்கு வேதங்களாக அருளி இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து நம்ம திருநாவல் நம்மளுடைய நாவை கொண்டு நம்ம பேசினாலே போதும். அப்ப அந்த புலன்மொழி அந்த ஐப்புலன்களுமே நமக்கு தெய்வத்தினுடைய நாமத்தை கொள்ள அவங்க பார்க்கறதுக்காக தான் நமக்கு அந்த ஐப்புலன்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அது எல்லாமே தெய்வத்துக்காக நம்மளுக்கு படைப்பிக்கப்பட்ட அந்த புலங்களாக தான் இருக்குது. அப்போ பாதையில் பாண்டியன் தன்னை வைத்தீட பார்க்கும் பார்வை வேறே இல்லை அம்மா. அப்ப நம்ம தெய்வத்தை நம்மளுடைய கண்ணுல நம்ம தெய்வத்தை தினமும் தரிசிக்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அப்ப நம்மளுடைய காது வந்து எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய திரு வாக்கியங்களை நம்ம காது கேட்பதற்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. மற்ற காதெல்லாம் காதல்ல. அப்ப நம்மளுடைய வாய் வந்து அவங்களுடைய திரு வாக்கியங்களை அவங்களுடைய திருநாமத்தை எப்பயுமே நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பதற்காக தான் நமக்கு வாய் படைக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம தெய்வத்தினுடைய அந்த அவங்களுடைய தவப்பலத்தால நம்மளுடைய ஐப்புலன்களையும் அவங்க மாற்றி வைத்து நம்மளை எல்லாம் அந்த தவத்துக்குரியவர்களாக்கி நம்மளுக்கு அந்த பேரின்ப வழியை காட்டக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்காங்க. இப்படியாக நம்மளுக்கு 4 வகை தவங்களை நம்ம தெய்வம் தினமும் பழக்கி கொண்டே வர்றாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் நம்மளுக்கு திருவுருவம் தாங்கி வந்து இருந்த காலத்துல நம்ம நம்மளுடைய பாட்டனார் தனிப்பெரும் தந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நம்ம தெய்வம் அவங்க திருவுருவம் தாங்கி வந்திருக்கிற காலத்துல கோளறி வாளாக முன்னடந்தாங்க. ஆனா இப்ப நமக்கு எல்லாம் நம்ம தெய்வம் அந்த தவநிலையில இருந்து நமக்கு அவங்களே கோளறி வாளாக இருந்து நமக்கு வருகின்ற அந்த பிடிகளை நீக்கக்கூடிய பெருமானாக நாம் ஒரு முறை அவங்களுடைய திருமொழியை சொன்னாலே அவங்களுடைய திருநாமத்தை செப்பினாலே போதும். அவங்க வந்து நம்ம முன்னால கோளறி வாழராக சென்று நம்மை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம பெருமானுடைய நாமத்தை சொன்னாலே போதும், அவங்களை நினைத்தாலே போதும். எப்படி அந்த பிரகலாத நினைத்த உடனே கூடை சிறந்து கொண்டு வந்து நம்ம அவங்க நரசிம்மர் அவங்க வந்து காட்சி அளித்தாங்களோ அது போல நம்ம தெய்வத்தை நம்ம மனதால நினைத்து இந்த யதார்த்த மனத்தோட அந்த யதார்த்த அன்போட உள்ள மொழி கண்ணீர் தத்திய மனம் ஒழுகி நம்ம நல்ல கபடமற்ற மறைப்பு திவளையும் இல்லாத யதார்த்த அன்போடு நம்ம தெய்வத்தை நினைத்தாலே போதும். அவங்க நம்ம முன்னால போட்டி நமக்கு அருள் தரக்கூடிய நம்மளுக்கு அந்த தவறு பலனை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருப்பாங்க. அப்போ அந்த ராமநாமத்தை அப்புறம் அவங்க நாமத்தை சொல்லுவது, அந்த நாமத்தை நம்ம உச்சரிக்கக்கூடியது, அந்த நாமத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலே நினைத்துக்கொண்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு வல்லவா இருக்கும் அப்படிங்கிறது இந்த அனுமர் அச்சுரன் கதையிலிருந்து அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் நாமத்தை அவங்களுடைய திருநாமத்தை நினைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு ஜெயமாகத்தான் அமையும். அது மாதிரி நம்மளுக்கு அவங்க அச்சுரன் செய்யும் போது அவங்களுக்கு வந்து அந்த வல்லவம் கைக்கூடியது. அப்ப அந்த கதையிலிருந்து அப்படி அனுமன் வந்து அவங்க முதல்ல வந்து திருநாமத்தை உச்சரிக்கும் போது அவங்களுக்கு வந்து அதை செய்ய முடியுது. ஆனால் அந்த திருநாமத்தை சிறிது நேரம் மறந்து ஒரு நொடி பொழுது மறந்தாலும் அதனால எவ்வளவு தீமைகள். அப்போ நாமத்தை வந்து அவங்க மறக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம நினைவுல அந்த திருநாமத்தை நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஜெயம் கைவரவாகும் அப்படிங்கிறது அந்த கதை மூலமாக அக்கா நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்போ அந்த அப்படி நம்ம தெய்வம் வந்து தேற்று கூடத்துல புறமாதாக வந்து நமக்கெல்லாம் அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலையே அந்த கடவுள் வந்த வேதம் அவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற நமக்கெல்லாம் அறிவிப்பதற்காக புறமாத வேதம் தரித்து வந்து அவங்க வந்து நமக்கெல்லாம் அறிவிக்கக்கூடிய
சொல்லக்கூடிய அந்த பாடலையும் எடுத்து அக்கா சொன்னாங்க. அப்ப ஆமனும் என்ற நாமம் வந்து தேவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய நாமமாக இருந்தது. நம்ம பெருமாள் அவங்களுடைய அந்த இரக்கத்தால, அந்த கருணை வள்ளல், அந்த கருணையான அந்த காருண்ய குணமுடைய நம்ம தெய்வம் நம்ம எல்லாம் அந்த நாமத்தை நம்மளுக்கெல்லாம் அறிய வைத்து தினமும் அந்த நாமத்தை நம் நாவில் பதித்து நம் மனதில் பதிய வைத்து அந்த கோடி சூரிய பிரகாச ரூபாக விளங்கக்கூடிய அந்த ஜீவன் நம்மளுக்கெல்லாம் அதை அறிவித்து நம்மளையும் தேவர்களாக நம்மளை ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பீமன் வந்து அந்த கடைசி வெளியில வந்து சகஸ்ரநாமம் அப்படின்ற அந்த 1000 நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படி இல்லைனாலும் 5 நாமத்தை சொல்லணும், இல்லைன்னா ஒரு நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறனாலதான் அவங்களுக்கு அந்த வாதனையில இருந்து அவங்களுக்கு தப்பக்கூடி இருந்தது. அதே மாதிரி நம்ம தெய்வம் நம்ம வேற எந்த நாமத்தையும் நம்ம உச்சரிக்க வேணாம். நம்ம தெய்வத்தினுடைய நாமம் யா மகதி அப்படின்னு நம்ம ஒரே அந்த நாமத்தை மட்டும் நம்ம மனதுல வைத்துக்கொண்டு அதை தினமும் நம்ம உச்சரித்தாலே போதும். அவங்க வந்து அந்த நாமத்தை சொன்ன உடனே அவங்க தலையாட்டி அந்த கால் சதங்கை கொழுசு தங்கை கலகலன்னு ஜொலிக்க வந்து நின்று நம்மளோட நடனமாடி அந்த நடனத்தின் மூலமாக அந்த நாத ஒளியின் மூலமாக நம்மளை எல்லாம் தேவர்களாக ஆக்கக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தெய்வத்தினுடைய அவங்க திருநாமத்தை நம்ம நாவில் வைத்து அதை நம்மளுடைய மூல மந்திரமாக நாவில் ஒட்ட வைத்து தினமும் நம்ம உச்சரித்துக் கொண்டு நம்ம தெய்வத்தை நினைக்க கோடி சங்கம் கூட கோதரந்திடம் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்ந்து நம்ம திருநாமத்தை நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய திருநாமத்தை தினமும் உச்சரிக்க நம்ம தெய்வத்தினுடைய அந்த திருநாமத்தினுடைய வல்லபத்தை நம்ம தினமும் அறிந்து அவர்களுடைய உத்தரவுப்படி நடந்து அந்த நாமம் அந்த பேரின்ப நாட்டிற்கு செல்ல வழி கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். பிரமபராசம் ஏழுச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு நமஸ்காரங்கள் அக்கா. அக்கா 2 நாட்களாக நம்ம தெய்வங்களின் நாமங்களின் மகிமையை பத்தி நமக்கு தெய்வங்களோட வேதத்திலிருந்து அவங்க நமக்கு எடுத்து தந்துட்டு இருக்கிறாங்க. அது நம்ம ஜீவனை காப்பாத்துறதுக்காக தான் நம்ம தெய்வம் வந்து நம்ம அக்கா வந்து ஒரு கருவியா உபயோகப்படுத்தி நாமெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இவ்வளவு கதைகள் சொன்னீங்களக்கா, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பிறந்தோம் வளர்ந்தோம், வீட்டு வேலையை பார்த்தோம், வெளி வேலையை பார்த்தோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைங்களை பார்த்தோம், கணவரை பார்த்தோம், இப்படியேதான் வந்து வாழ்க்கை போச்சே தவிர இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே தான் உங்களை வந்து தெய்வம் வந்து படைச்சிருக்காங்கன்றது உணர்றேன்க்கா. அதாவது நாமம் தான் வந்து நமக்கு வந்து முத்தியை கொடுக்கும், நம்ம தெய்வத்தோட நாமம் தான் நமக்கு முத்தியை கொடுக்கும் அப்படிங்கறது வந்து முழுக்க வந்து நீங்க நல்லா எளிமையா புரிய வச்சுங்க. அந்த ஆணவம் எனக்கெல்லாம் தெரியும் அக்கா என்ன இதுதானே இன்னைக்கு சொல்ல போறாங்க, இதுதான் இன்னைக்கு வந்து பேச போறாங்க, அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு கூட அதான் நான் வந்து ஒரு சில நாள் வேலையினால அப்படி இருந்திருக்கேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசுறதாக அது வரைக்குமாவது நான் கேட்பேன். ஏன்னா அதை கேட்காட்டி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி உணர்வேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாது, தெய்வங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது தினம் நீங்க சொல்ற மாதிரி 4 தவம் இருக்கு சரீரத்தால பண்றது. அதுக்கப்புறம் நாம படிக்கிறது அந்த வாக்கு தவம், இல்லைன்னா அதை கேட்டதை நினைச்சிட்டு இருக்கிறது. அதாவது 1000 பேர் 1000 கடல் நாமம் சொல்லி, இல்லைன்னா 5வது சொல்லு, இல்லைன்னா 1வது சொல்லு அப்படின்ற மாதிரி. நீங்க அக்கா சொன்னீங்க அந்த யாமகதின்றது எத்தனை பேர் சொல்றீங்க தெரியலன்ட்டு. எனக்கு தெரியும், வந்ததுல இருந்து ஒரு சின்ன பயம் வந்தா கூட, இல்ல ஏதோ ஒரு கார்ல போறோம், வண்டியில போறோம், எடுத்தோடனே சொல்லிட்டு தான் போவேன். என் மனசு உள்ள தெய்வம் சொல்லுவாங்க, நீ சொல்லு அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன். அது ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் ஆக போக இருக்கிறது அந்த காப்பாத்தி விட்டுருவாங்க, ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாம காப்பாத்தி விடுவாங்க. இப்ப 2 நாள் முன்னாடி எங்க பாப்பா ஜெர்மன்ல இருக்கா, அவ ட்ரெயின்ல டிராவல் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க. இங்க வந்து நம்ம எப்படி ஒரு ஊருக்கு போனா ஒரு 4 மணி நேரம் 3 அந்த மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போறதே. அப்ப அந்த ட்ரெயின்ல போறப்ப ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அவ அதை ஃபீல் பண்ணியிருக்கா. இன்னைக்கு முடிஞ்சது நம்ம கதை அப்படின்ட்டு டக்குன்னு மூல மந்திரம் ஞாபகம் வந்து மூல மந்திரம் சொன்னப்பா ஒரு 3 தடவை நம்ம கண்ணை மூடி சொல்லியிருப்பேன். அந்த ஆக்சிடென்ட் கடந்து போயிடுச்சு அந்த ட்ரெயின். ஏன் ஒருத்திக்காக நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக அவ அப்படியே சொல்றா, என் ஒருத்திக்காக நான் சொன்னேன்றதுக்காக அந்த ட்ரெயின்ல இருக்க எல்லாரையும் தெய்வம் காப்பாத்தினாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த அப்ப நான் சொன்னேன், நான் அப்ப வெளியில இருந்து உள்ள வீட்டுக்கு வந்தேன். அவர் சொன்னாரு, இது பாப்பா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. யாமகதி சொல்ல சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன்.
நான் இப்ப சொன்னேன் நீ எது எப்பனாலும் யாமகதி சொல்லுமா, தெய்வத்தை நினைச்சு சொல்லு, எதுவும் நடக்காது அப்படின்னு. அதனால அந்த நாமம் நமக்காக தூள பிறப்பு எடுத்து அவ்வளவு பாடுகள் பட்டு, அவங்க பட்ட பாட நீ பட்டதா நினைச்சுக்கோன்னு சொல்லி நினைச்சு அந்த பாடுபட்டதாயிடுமா? இல்லைங்கக்கா, அந்த மாதிரி பாடுபட்டதை நினைச்சுக்கோன்னு சொல்லி நம்மளோட ஜீவனை காப்பாத்து வந்த நம்ம தெய்வங்க அவங்களை என்னன்னைக்கும் நாம எப்போ ஒவ்வொரு நொடிய நினைச்சுட்டேதான் இருக்கணும் அப்படின்றத நான் புரிந்து கொண்டேனக்கா. நாமம் தான் எல்லாரையும் வாழ வைக்கும் அப்படின்றதையும் நான் புரிந்து கொண்டேனக்கா. நமஸ்காரத்துலக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.